அடுத்த பேட்ச் மாணவர்கள் சேர்ந்து ஒரு 500-600 பேர் படிச்சிருக்காங்க. முதல் பேட்ச்ல 300 மாணவர்கள், 2வது பேட்ச்ல 600 மாணவர்கள். இப்போ 3வது பேட்ச் எவ்வளோ ஜாயின் பண்றாங்க தெரியல, 1000 மேல இருக்கும். இந்த 2வது பேட்ச்ல நடந்த 8 தேர்வுகளில் 3 இந்த பதில் வந்தோம். இது ஒரு திருப்புதல் வகுப்பு. இதெல்லாம் ஏற்கனவே பாடமா நடத்திட்டோம், தேர்வாக வைத்து விட்டோம். நேர்முக தேர்வு இன்டர்வியூக்கு போறதுக்கு இதெல்லாம் அவசியம் அப்படிங்கிறதுனால ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குன்றதுனாலையும் இந்த வகுப்பை நாம் எடுக்கின்றோம். திருப்புதலில் 3 வகுப்புகள், இது 2வது வகுப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்வு 4ஓட கேள்வித்தாள், அதோட விடைகள். இது எந்த பாடத்திலேருந்து இந்த கேள்வித்தாள் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுடைய திருவாசக தேன் சொட்டு 26, 27 அந்த 2 தேன் சொட்டுக்களில் என்ன கொடுக்கப்பட்டிருந்ததோ அதிலிருந்து ஒரு 20 கேள்விகள் எடுத்து பதில் கொடுத்து அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதை எடுத்து வச்சுக்கோங்க மாணவர்கள். அது இல்லைன்னா இந்த நான் போகிற பாதையை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் நான் சொல்கிற விளக்கங்கள், உதாரணங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போ முதல் கேள்வி, தோன்றுதலும் அழிதலும் என்பதை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். பாடத்தில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்போம், மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, மாயை, இந்த உலகமே மாயம், உலகமே மாயம், மாயா அப்படின்லாம் சொல்கிறோமே, அந்த மாயா என்றால் தோன்றுதலும் அழிதலும் என்று பொருள் அப்படின்னு அங்கே கொடுத்துருக்குறோம். கேள்வியை அப்படி ரிவர்ஸில் கேட்டிருக்கோம். தோன்றுதலும் அழிதலும் என்பதை எவ்வாறு அழைக்கிறோம் என்றால் மாயா என்று அழைக்கின்றோம். இது என்ன இது அப்படின்னாக்க, இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற பொருள்கள், கண்ணால எதை காணுகின்றோமோ, காதால எதை கேட்கின்றோமோ, மூக்கால எதை நுகர்கின்றோமோ, நாக்கால எதை சுவைக்கின்றோமோ, எதெல்லாம் தொட்டு பார்க்கின்றோமோ, இதெல்லாம் நம்மளுடைய உறவுகள் என்று சொல்லுகின்றோமோ, இரத்த உறவு, அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளை கணவன் அப்படின்னு சொல்கிறோமோ, குழந்தைகள் சொல்கிறோமோ, பேர குழந்தைகள், சித்தப்பா பெரியப்பா மச்சின மாமன் எல்லாமே அழியும். இவை எல்லாமே அழியும் பொருள்கள். நம்முடைய உடம்பே அழியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய உடம்பு அழியுங்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் தாத்தா இல்லை, தாத்தாவோட தாத்தா இல்லை, அதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளும் ஒரு நாள் போயிடுவோன்னு தெரியுது. இதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. ஒரு நாள் போயிடுவோம், என்னைக்கு போவோன்றது நமக்கு தெரியாது. போகிறதுக்குள்ளேயும் ஏதாவது புண்ணியத்தை பண்ணிட்டு போகணும். புண்ணியத்திலேயே பெரிய புண்ணியம் சிவனடியாருக்கும் சிவனுக்கும் பண்ணுறது பெரிய புண்ணியம். அவ்வளோதான். இதுதான் புத்திசாலித்தனங்கிறது. பணம் நிறையா இருந்ததுன்னா அந்த பணத்தை ஒன்றும் பண்ண முடியாது, போகும்போது வராது. அதை அருளாக மாற்றி வச்சுக்கிட்டு, புண்ணியமாக மாற்றி வச்சுக்கிட்டு அன்னதானம் செய்கிறது, திருமுறைகளுக்கு புத்தகங்கள் வழங்குவது, திருவிழாக்கள் செய்வது, அப்படி புண்ணியமாக அதை மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தாலும் இது அங்கே நமக்கு உதவி செய்யும். அந்த அடிப்படையில் கண்ணில் நாம் காண்பது எல்லாமே இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய பூமி, சந்திரன், ஒரு நாள் சூரியனும் அழியும். சூரியன் மட்டும் பர்மனெண்ட் கிடையாது, சந்திரனும் அழியும், இந்த பூமி அழியும், பலமுறை அழிஞ்சிருக்கு, திரும்பவும் அழியும். அதனால தோன்றி அழியக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் மாயை என்று சொல்கின்றோம். 2வது கேள்வி, சிவபெருமான் உயிர்களின் அறிவை விளங்கச் செய்து அருளுவது என்ன? இந்த உயிர்கள் அனாதி காலம் என்று சொல்லக்கூடிய நம்ம மனிதர்களால் ஒரு காலத்தை, ஒரு நம்பர் சொல்ல முடியாது, 1,00,000 வருஷம், 1,00,00,000 வருஷம், கோடின்னு சொல்ல முடியாத காலத்துக்கும் முந்திய, கேலண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் வாட்ச் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஜனவரி பிப்ரவரி எல்லாம் சொல்றதுக்கும் தை மாசி சித்திரை வைகாசி எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த உயிர்களும் இறைவனும் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஆணவ மலம் அப்படிங்கிற ஒரு அழுக்குக்குள்ள இந்த நல்ல உயிர் கிடந்தது. அதாவது ஒரு தங்க மோதிரமோ தங்க தோடோ ஒரு குப்பைக்குள்ள விழுந்துட்டாக்க எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. அப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அது குப்பையாக தான் இருக்கும். அது தங்கமாக இருந்தாலும் நான் உள்ள தங்கம் இருக்கேன் அப்படின்னு அதால் சொல்ல முடியாது. ஆக இறைவன் என்ன நினைக்கிறாரு, இவ்வளோ ஒரு தங்கம், ஒரு கிராம் 5000 ரூபாய், இது போய் இந்த குப்பைக்குள்ளே கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பைக்குள்ளே அவர் இறங்கி அந்த குப்பையெல்லாம் நகர்த்திட்டு நம்மளை எடுத்து குளிக்க வச்சு, நீ தங்கம் பாரு, நீ தங்கம் தானே, இப்போ நான் பாரு, நான் பெரிய தங்கம், இப்போ என்கிட்ட நீ சேரலாம், என்கிட்ட இருக்கிற பேரானந்தத்தை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி இறைவன் அவரே குப்பையை கூட்டுற வேலைக்கு வந்திருக்கிறார். ஆக சிவபெருமான் உயிர்களின் அறிவை விளங்கச், அறிவு மறைக்கப்பட்டிருந்தது ஆணவ மலத்தால், அதை விளங்கச் செய்து அவனுடைய பேரானந்தத்தை கொடுக்கிறார். அதுக்கு நடுவில் நம்ம சின்ன சின்ன ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டே போவோம். நமக்கு ஆனந்தமெல்லாம் சிற்றின்பம் சொல்லுவோம்.
நேற்று சினிமாவுக்கு போயிருந்தேன், சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்றோம். அது ஒரு ஆனந்தம் தான். சினிமாவே பொய் இல்லையா? முதல் சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கதையை எழுதிட்டு தானே எடுக்கிறாங்க. அதுபோல அந்த பொய்யை பார்த்துட்டு நம்ம பணத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு அதை ஒரு ஆனந்தமா சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஆனந்தமும் அழியக்கூடிய ஆனந்தம். அப்ப அழியாத ஆனந்தம்னா என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய சச்சிதானந்தம் தான் அழியாதது. அது தமிழ்ல வந்து பேரானந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தத்துவங்களை எவ்வாறு அழைப்பார்கள்? சைவ சித்தாந்தத்தில் இந்த உயிரை பிடித்திருந்த ஆணவ மலத்தை நீக்கி இந்த உயிர் அறிவை விளங்கச் செய்வதற்காக இந்த உயிரை செயல்படுத்துகிறார் இறைவன். செயல்படுத்தணும். இப்போ இந்த கேமரா ஆன் பண்ணால் தானே உங்கள்கிட்ட நான் பேச முடியுது. ஃபேனை ஆன் பண்ணால் தான் எனக்கு காற்று வருது. லைட் ஆன் பண்ணால் தான் வெளிச்சம் வருது. வண்டியை ஓட்டினா தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். பேச ஆரம்பித்தா தான் பேச முடியும். வாயை திறந்தால் தான் சாப்பிட முடியும். ஒன்றுமே இல்லைன்னா அப்படியே என்ன எப்படி பண்ண முடியும்? ஆக இறைவன் இந்த உயிர் வந்து அந்த ஆணவ மலை பிடிக்குள்ள உள்ள கிடக்குதே, இதெல்லாம் எடுத்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த உயிருங்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்னும் இன்ஜினியரிங் டாக்டராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால நம்மளால கற்பனை பண்ண முடியாது. இதோ ரொம்ப ஒரு பெரிய சிறிய புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்குள்ள இறைவன் இருக்கார். இப்போ இந்த உயிர் வந்து ரெக்டாங்கிளா ஸ்கொயரா அதெல்லாம் நம்ம பின்னாடி போக போக இறைவன் காமிப்பார் நமக்கு. இப்போ அந்த உயிர் அப்படிங்கிற உயிரை விளங்க செய்வதற்கு அதை இயக்கிறதுக்காக ஒரு உடலை கொடுக்கிறார். இதை வடமொழியில தனு கரண பண போகம் அப்படின்னு சொல்லுவோம். தனு என்றால் இந்த ஒரு உடலை கொடுக்கும். முதல்ல வந்து நம்ம பிள்ளையார் பிடிக்கும்போது என்ன பண்ணுவோம்? விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் பிடிக்கும்போது களிமண்ணை எடுத்து ஒரு தோராயமா அப்படி பிடிப்போம். அப்புறமா கண்ணு, அப்புறம் காதை பெரிய காதா வைப்போம். அப்புறம் கண்ணுக்கிட்ட அப்படி பண்ணி விடுவோம். அப்படி டெக்கரேஷன் அடுத்து பண்ணுவோம். ஏன்னா கண்ணு இல்லாத பிள்ளையார்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால முதல்ல கண்ணை திறந்து விடுவோம். அப்புறம் காது வைப்போம் அவருக்கு. அப்புறம் வாயை சரி பண்ணி விடுவோம். அதுபோல இறைவன் முதல்ல ஒரு மண்ணுல நமக்கு பிடிச்சி ஒரு உடம்பை கொடுக்கறதுக்கு பேரு தனு என்று பெயர். கரணம் என்றால் அந்த தனுக்கு உள்ள அந்தந்த கருவிகளை வைக்க வேண்டும். இப்போ ஒரு மொபைல்னா அதுக்குள்ள பட்டன் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. கார்னா அப்படி இருக்கு. அதுபோல ஒரு ஒரு பொருள், அந்த பொருளுக்குள்ள இயங்குகின்ற கருவிகளுக்கு கரணம் என்று சொல்லுவார்கள். அதை கருவிகள் என்று நாம் சொல்லலாம். தனு கரணம். அடுத்ததாக புவனம். புவனம்னா ஒரு உலகம் இருக்கணும். இந்த உயிர் எங்கேயாவது நிற்கணும்ல. நம்ம என்ன காத்துலேயே பறந்துக்கிட்டு இருக்க முடியுமா? காத்துலேயே பறந்துக்கிட்டு நல்லது கெட்டது செய்ய முடியுமா? ஆக இருந்து வாழ்வதற்கு ஒரு இடம், அதுதான் புவனம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பூலோகம்னு வச்சுக்கலாம். இன்னும் நிறைய புவனங்கள்லாம் இருக்கு, நம்ம அறிவுக்கு இப்போ எட்டாது. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது இந்த பூமி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எர்த்து, இதைத்தான் வந்து புவனம் என்று நாம் சொல்கின்றோம், நமக்கு தெரிஞ்ச புவனம். அப்புறம் போகம். இப்போ புவனம் இருக்கு அப்படின்னாக்கா அது இருந்து என்ன பண்றது? இப்போ அரிசி இருக்கு, பசிக்குது, என்ன பண்றது? அரிசியை சமைச்சு அதை சாப்பிட்டா தானே இந்த பசி போகும். அப்போ இந்த உலகம் இருக்கு, உயிர் இருக்கு அப்படின்னா ரெண்டும் அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் அது அதோட படைச்சதுக்கான காரணம் விளங்கும். அதுக்கு பேரு வந்து போகம் என்று சொல்லுவது, அனுபவ பொருள்கள். இந்த நாளையும் உயிர்களுக்கு இறைவன் கொடுக்கின்றார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சைவ சித்தாந்தத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? உயிர் என்பது ஒன்று இருந்தது ஏற்கனவே. அது எப்ப இருந்தது? அது நம்மளால சொல்ல முடியாது. அப்போதுல இருந்தே இருந்தது. நீ ஏதாவது ஒரு வருஷத்தை சொல்லு, கிமு 1,00,000 வருஷம் அப்படின்னு சொல்லு, அதுக்கு முன்னாடியே இருந்தது. கிமு 1 கோடி வருஷம் சொல்லு, அதுக்கு முன்னாடியே இருந்தது. கிமு கோடி கோடி வருஷம் சொல்லு, அது முன்னாடியே இருந்தது. இது என்னைக்கு தொடங்கல. தொடங்கினா தானே இத்தனாம் தேதியில இருந்து வந்ததுன்னு சொல்லலாம். இப்ப நம்மனா டேட் ஆஃப் பர்த் இருக்கு. ஒரு மெடிசின்னா அதுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கு. ஒரு சாப்பாட்டு ஐட்டம், ஃபுட் ஐட்டம், பிரெட், கேக் அப்படின்னா டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கு, பேட்ச் நம்பர் இருக்கு, எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கு. இதுக்கப்புறம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த உயிர் அனாதி என்றால் ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே இருந்தது. அதுக்கு எப்போ இருந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இறைவன் அந்த உயிர் ஆணவத்தில் இருக்கிறதுனால இந்த தனு என்று சொல்லக்கூடிய உடலையும், கரணம் என்று சொல்லக்கூடிய கருவிகளையும், அதுக்கப்புறம் இந்த புவனம் என்று சொல்லக்கூடிய உலகத்தையும், போகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கின்ற அனுபவ பொருள்கள். அனுபவ பொருள் மட்டும் இருந்தா பத்தாது, நமக்கு அதை அனுபவிக்க தெரியும். ஒரு நல்ல ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க, நடராஜர் வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த படம் இருக்கு. எனக்கு கண்ணு சரியா தெரியாது, கண்ணாடி போடாம வந்துட்டேன். கண்ணாடி போடாம இருந்தா நான் எப்படி நடராஜரை பார்க்கறது? ஆக நடராஜர் இருந்தாலும் என் கண்ணு அதை பார்க்குற தகுதி இருந்து இது நடராஜர் தான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது என்னுடைய மூளையும் சேர்ந்து வேலை செஞ்சு, இது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு என்னுடைய உயிர் அதுக்குள்ள இருந்து இயங்கி
ஏன் உயிர் இயங்கணும்னா அதுக்கு உள்ள இருந்து சிவபெருமான் இயங்கி இதெல்லாம் நடந்தாதான், ஓ அருமையா வரைஞ்சிட்டாங்க நடராஜர், இந்த பாதம் வச்சிருக்காரு, ஆஹா அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். இதான் தனு கரண புவன போகம். உடல், உடல் கருவிகள், உலகம், உலக அனுபவ பொருள்கள், தமிழ்ல சொல்ல போனோம்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம், இந்த இப்ப நான் சொன்ன 4 விஷயத்தை வந்து 36 வகையா நம்ம பிரிக்கிறோம். அதை 36 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவங்கள்னா ஆங்கிலத்தில் அப்படியே நீங்க டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா பிலாசபின்னு இருக்கும். அந்த பிலாசபி கிடையாது. தத்துவங்கள் என்பது கருவிகள், ஒரு ஒரு பயன்பாட்டை குறிக்கக்கூடிய கருவிகள். இப்போ ஒரு டூல் பாக்ஸ்னா அதுல ஸ்பேனர் இருக்குது, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, ஒரு ஸ்க்ரூ ஜாக் இருக்குது. ஒன்னொன்னும் ஒரு ஒரு காரியத்துக்கு பயன்பட போகுது. அதுபோல இந்த உடலில் கருவிகளை, டூல்ஸ்களை வைக்கிறார் இறைவன். அதான் நம்ம 36 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பின்னாடி நினைக்கிறேன், படிப்போம். ஆக தத்துவங்களை எவ்வாறு அழைக்கின்றோம் என்றால் கருவிகள். இந்த அளவுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். 36 தத்துவம் 36 தத்துவம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கியா? 36 தத்துவம் தெரியுமா? இதுலதான் ஆரம்பிப்பாங்க. இந்த என்ன 36 தத்துவம் அப்படின்னா 36 கருவிகளை பற்றி உனக்கு தெரியுமா? மெயின்ல ஒரு பில்லர்ல ஒரு ஒரு கருவியா ஃபிட் பண்றாரு. இந்த உயிரை சுத்தி உடம்பை ஃபிட் பண்ணி தான் அப்ப எனக்கு வந்து 36 கருவிகள் இப்ப வேலை செய்யுது. சரியா செய்தா இல்லையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படியே கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு இப்படி தூக்கம் வந்துச்சு அப்படின்னா 36 கருவியில 15 கருவி ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தூங்கும்போது என்ன ஆகுது? தூங்கும்போது கண்ணு பார்க்கறது இல்லை, காது கேட்கறது இல்லை, மூக்கு நுறது இல்லை, அப்புறம் என்ன வாய் பேசுறது இல்லை, வாய் ருசி தெரியாது. ஆக இந்த கண், காது, மூக்கு, நாக்கு அப்படிங்கிறது ஆஃப் ஆயிடுது, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது தூங்கும்போது. அதுபோல நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், எந்த உலகத்துல இருக்கோம், மழை பெய்யுதா இல்லையா ஒன்றும் தெரியாது தூங்கும்போது. அப்போ இந்த மாதிரி கருவிகள் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிக்கிட்டே வரும். அப்புறம் நல்லா செயல்படும் போது இது நனவு நிலைன்னு சொல்லுவோம். நம்ம நார்மலா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல 36 கருவிகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். 4வது கேள்வி, இருளும் விளக்கும் எதற்கு உதாரணம்? இருளும் விளக்கும், அதாவது நம்ம இருள்ல ஆணவ மலம் என்ற இருளை போன்ற ஒரு இருட்டுக்குள்ள நம்ம கிடந்தோம். அந்த ஆணவ மலத்திலிருந்து நமக்கு நீக்குவதற்காக இந்த மாயையை இறைவன் சேர்க்கின்றார், அது செயல்படுத்துகிறார். செயல்படுத்துறது விளக்கு மாதிரி. இப்போ பவர் இல்லை அப்படின்னா டார்ச் லைட்டையோ எமர்ஜென்சி லேம்பையோ வச்சுக்கிட்டு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ, இப்போல்லாம் மொபைலை வச்சுட்டு நம்ம டார்ச் போட்டுக்கிறோம். அதுதான் வந்து மாயை. மாயை மாயை மாயின்னு அதை மோசமாக பேசினாலும் மாயை வந்து நமக்கு புத்தியை கொடுக்கறதுக்காகத்தான் அப்படி செயல்படுது. மாயை இல்லை அப்படின்னா நமக்கு அறிவு விளங்காது. தவறு செஞ்சாதான் சரி எதுன்னு நமக்கு தெரியும். ஏதோ சொல்லுவாங்க, சில பேரை கொன்னாதான் நல்ல டாக்டர் ஆகலாம்பாங்க, இல்லைன்னா ரெண்டு இடத்துல இடிச்சாதான் நல்லா டிரைவிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த மாயை நமக்கு முதல்ல நம்ம அறிவை இந்த ஆணவ மலத்திலிருந்து எடுத்து இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்புறம் அங்க இருக்கிறத சிவத்துக்கிட்ட கொண்டு போகணும். நேராகவே நீ சிவத்துக்கிட்ட போ அப்படின்னா நமக்கு அறிவு புரியாது. அதுக்காக இந்த மாயை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இருளாகிய ஆணவ மலத்திலிருந்து நம்மை வெளியிலே கொண்டு வருகின்ற விளக்குக்கு பெயர் தான் இந்த மாயை. சைவ சித்தாந்தத்தில் வித்யா தத்துவம் எத்தனை? இந்த 36 தத்துவங்களை நம்ம படிக்கும்போது 36ஐயுமே இந்த பாடத்துல நம்ம படிக்கிறோம். இருந்தாலும் கேள்வியில ஒன்னே ஒன்று கேட்டிருக்கோம். 36 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைவ சித்தாந்தத்துல 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் படிக்கின்றவர்களுக்கு எல்லாமே கூட இதுல ஒரு குழப்பம் இருக்கும். 36ஐயும் சொல்லு அப்படின்னு யாரையாவது கேளுங்க. 36 சொல்லணும்னா என்ன? நானே யோசிச்சுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, நாதம், விது, மகேஸ்வர, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, இது முதல்ல 5 சிவ தத்துவங்கள். அப்புறம் வித்யா தத்துவங்கள் மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். அதுக்கப்புறம் 24 ஆண் தத்துவங்கள், அதுல 4 அந்த கரணங்கள்ல மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இப்படி ஒன்னொன்னையும் நம்ம சுத்த வித்தையில ஒரு 5 சிவ தத்துவங்களையும், இந்த ஆன்ம தத்துவங்களுக்கு கொஞ்சம் மேல இந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வித்யா தத்துவங்கள், அறிவு தத்துவங்கள், அதுல ஒரு 7 இருக்கு. இங்கே சும்மா ஒரு சாம்பிளுக்கு இது தெரியுதா இந்த மாணவருக்குன்னு சொல்லி சைவ சித்தாந்தத்தில் வித்யா தத்துவம் எத்தனை அப்படின்னு மட்டும் கேட்டிருக்கோம். ஸோ இதில் 7 இருக்கு. சிவ தத்துவத்தில் 5, வித்யா தத்துவத்தில் 7, 5 7 12, மொத்தம் 36ல் 12 போக மீதி 24 இது ஆன்ம தத்துவம். இப்போ அடுத்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம என்ன கேட்போம்? இப்போ வித்யா தத்துவம் எத்தனைன்னு கேட்டோம். இது தெரிஞ்சிருச்சுனாலே மாணவருக்கு மற்றது தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்த கேள்வியில நேர்முக தேர்வுலேயே நம்ம என்ன கேட்போம்? ஆன்ம தத்துவங்கள் எத்தனைன்னு கேட்போம். மொத்தம் 36, 5 சிவ தத்துவம், மீதி 31. 31ல் இந்த 7 கேட்போம், இல்லைன்னா 24 கேட்போம்.
மாணவர்கள் இதுக்கு தயாராகி கொள்ள வேண்டும். 6வது கேள்வி, மாயை என்னும் மூலப்பொருளிலிருந்து தோன்றும் காரிய பொருள் எது? முதல்ல மாயை அப்படிங்கிறது தான், முதல்ல மாயை தான் எல்லாம், மாயை தான் எல்லாம்னு சொல்லி கொடுப்போம். கொஞ்சம் அந்த மாணவனுக்கு உங்களை போல விளக்கம் வந்துருச்சு அப்படின்னா, மாயைங்கிறது ஒரு ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள். அந்த மாயையிலிருந்து அது வெளியில தெரிகிற பொருளுக்கு பேரு மாயேயம் அப்படின்னு பேர். மாயை விரிந்ததுக்கு பெயர் மாயேயம். இப்போ ஒன்னொன்னுமே இந்த உலகத்துல காரணம் காரியம் அப்படின்னு இருக்கு. ஒரு காரணம் இருக்கும், அதுதான் காரியமா வெளிப்படும். இப்போ வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், இது காரியம், இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல், ஒரு உந்துதல் திருவருளும் குருவருளும் எனக்கு கொடுக்கறதுனால என்னுடைய நேரத்தை நான் இதில் 2 வருஷமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு எனக்கு செலவு பண்ணுறதுக்கு. ஒன்றும் இல்லைன்னா மொட்டை மாடியில் உட்காந்து காற்று வாங்கிட்டீங்களா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஏன் இந்த கனெக்ஷன் கொடுத்து தேர்வு வச்சு டெஸ்ட் வச்சு கோவப்பட்டு இதெல்லாம் ஏன் பண்ணணும்? ஏதாவது எனக்கு இது வருமானம் வருது, இதுதான் என்னுடைய தொழில் அப்படின்னா பண்ணலாம். வருமானம் கிடையாது, நேரத்தை செலவு பண்ணுறோம். ஏதாவது பிழைகள் குறைகள் நடந்தால் அதுக்கு மட்டும் நம்ம எல்லாரும் நம்மளை ஏசுவாங்க அப்படின்னு அதையும் நம்ம போய் பண்ணணும். பேசாமல் போத்திக்கிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இதை நம்ம செய்கிறோம். இப்போ செய்கிறோம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றதால் இந்த வகுப்பு என்ற காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்புகள் என்ற ஒரு காரணம் இருந்ததால் இன்று சைவ சித்தாந்த சுடர்னு சொல்லி 1000 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களால இந்த 50,000 பேர் பஞ்சபுராணம் பாடுறாங்க. வேற எங்கேருந்து பாடுறாங்க? இந்த மாணவர்களுடைய முயற்சி தான். இன்னைக்கு கூட ஒரு 7 ஆசிரியைகள், 7 பெண்மணிகள், குடும்ப பெண்மணிகள் பணியில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு போயிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி இவங்களுடைய சொந்த செலவில், இது எங்கேயும் ஃபண்டு வரல, ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வரல, அவங்களுடைய சொந்த செலவு, சொந்த நேரம், அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து அப்புறம் இன்னொரு பஸ்ஸில் மாறி இந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த பஞ்சபுராணத்தை சொல்லி கொடுத்து சொல்கிறாங்களான்னு தேர்வு வச்சு சாயங்காலம் முடியறதுக்கு 5 மணி 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் இனிமேல் பேர் அவங்களுக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு சான்றிதழ் வருதான்னு பார்த்து அந்த சான்றிதழை கொடுத்து, இதோட சும்மா இல்லை, நல்லா சொன்ன குழந்தைங்களுக்கு ஒரு பரிசு, பேனா, பென்சிலு, பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி. யார் பண்ணுவாங்க இதை? எதுக்காக பண்ணுறாங்க? ஆக இந்த சைவ சித்தாந்த இந்த வகுப்பை நம்ம எடுத்துக்கிட்டாலே ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதால் இந்த வகுப்பு காரியமாக நடக்கிறது. இந்த காரியமாக நடந்து கொண்டிருக்கின்ற வகுப்பு, இந்த காரியத்தையே ஒரு காரணமா நினைச்சோம்னா இதனால பின் விளைவுகள் நிறைய நல்லது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுபோல இந்த நம்ம சைவ சித்தாந்தத்துல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுதான் சைவ சித்தாந்தம். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்கு சத்காரியவாதம் என்று சொல்வார்கள். இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது என்று சொல்லுவோம். காரியம் காரணம், இங்கிலீஷ்ல காஸ் அண்ட் எஃபெக்ட். An effect has got multiple causes. Some cause root causeன்னு சொல்லுவோம். பட் ஒரு காஸ் இல்லாத எஃபெக்டே வராது. ஒரு பட்டாசு ஃப்ளவர் பாட் வெடிக்குது அப்படின்னா அதுக்கு மருந்து இருக்கு, திரி இருக்கு, அதனால வெடிக்குது. அது மாதிரி இந்த உலகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது காரணம்னு ஒன்று இருக்கு, அது காரியமா வெளிப்படுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு இன்பம் வருது, ஜாலியாக இருக்கேன் காலையிலேருந்து அப்படின்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு, இது தெரிஞ்சுக்கணும். அதுவாக வருது அப்படின்னு நினச்சிக்கூடாது. நானே என் சந்தோஷத்தை தயார் பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லலாம், முட்டாள்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தால் நம் மனது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ அது என்ன காரணம்? முன்னாடி ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறோம், அதுதான் இப்போ சந்தோஷத்தை நம்ம கொடுக்குது. சந்தோஷ உருவத்தில் அது வருது. சரி, இன்னைக்கு சோகமா இருக்கு, உடம்பு சரியில்லை, ஏதோ அடிபட்டுட்டோம், ஏதோ சண்டை பிரச்சனை, ஏதோ ஒரு வேண்டத்தகாத விரும்பத்தகாத ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒன்று இருக்கு, அதுவா நடக்காது. நான் தவறி விழுந்துட்டேன் இல்லை, நீ தவறி விழுந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கு. ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க? கால் ஒடிஞ்சு போச்சு. ஏன் கால் ஒடிஞ்சு போச்சு? கீழே விழுந்துட்டேன். ஏன் கீழே விழுந்துட்ட? ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். ஏன் ஸ்லிப்பான? கவனிக்காமல் ஸ்லிப் ஆகிட்டேன். ஏன் கவனிக்கல? மூளை வேலை செய்யலை. ஏன் மூளை வேலை செய்யலை? மூளைக்குள்ள இருக்கிற உயிர் வேலை செய்யலை. உயிர் ஏன் வேலை செய்யலை? சிவம் வேலை செய்யலை. அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. மூல காரணம் இதுக்கு முன்னாடி நாம் செஞ்ச தீவினைகள், நம்ம இருக்கிற சந்தோஷத்துக்கு, அடைகிற சந்தோஷத்துக்கு, வாழ்கின்ற நல் வாழ்க்கைக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நாம் செஞ்ச புண்ணியங்கள். இப்போ நான் படுற கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் உடல் கஷ்டம், மன கஷ்டம், பொருளாதார கஷ்டம், ஃபேமிலி கஷ்டம், உறவுகளில் கஷ்டம்,
மாமியார் கஷ்டம், மருமகள் கஷ்டம், மாமனார் கஷ்டம், மருமகன் கஷ்டம், எந்த கஷ்டமா இருந்தாலும் முன்னாடி ஏதோ பண்ணியிருக்கிறோம், குறும்பு பண்ணியிருக்கிறோம், தவறு பண்ணியிருக்கிறோம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களும் தான் இப்போ நமக்கு துன்பமாக வந்து கொண்டிருக்கின்றன. தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு 50% தான் பனிஷ்மெண்ட், தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு 500% பனிஷ்மெண்ட். சரி, ஆக சைவ சித்தாந்தத்தில் வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய மாயை என்னும் மூலப்பொருளிலிருந்து தோன்றும், மாயைங்கிறது மூலப்பொருள், அதிலிருந்து தோன்றது மாயேயம். அரிசியிலிருந்து மாவு வருது, மாவுலேருந்து இட்லி வருது, இட்லியிலிருந்து சாம்பார் இட்லி வருது. அதுபோல மாயைங்கிற ஒரு மூலப்பொருள்ல இருந்து தோன்றுகின்ற பொருளுக்கு மாயேயம் என்று பெயர். 7வது கேள்வி, பள்ளிக்கூட உதாரணத்தில் நம்ம இந்த பாடத்தை விளக்குறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிற மாதிரி ஒரு உதாரணத்தை நாம சொல்லியிருக்கிறோம், வேற எங்கேயும் அது மாதிரி கிடையாது. ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், ஒரு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள படிக்க வைக்கணும், இவங்க பொருளாதாரத்தை உயர்த்தணும், வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் முதல்ல கல்வியை கொடுக்கணும். கல்வியை கொடுத்தால் இறைவன் திருவருள் இன்னைக்கு ஏதோ பெருமான் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாருன்னா நம்பிக்கை, கல்வியில நம்பிக்கை. கல்வி தான் காப்பாத்து, வேற எதுவும் கிடையாது. பாட்டனார் சொத்து கிடையாது. கல்வியை கொடுத்தாங்க பெற்றோர், அது போதும் நமக்கு. சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாம். நிறைய ஒரு 10 கோடி 20 கோடி சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா நான் எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்திருப்பேன், இல்லைன்னா இது ட்ரக்ஸ் ஏற்றிக்கிட்டு இருப்பேன். அளவுக்கு படிக்க வைக்கிறதுக்கு சம்பாதிச்சாங்க, படிக்க வச்சாங்க, அவ்வளோதான். அது போதும், நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அதனால பிள்ளைங்களுக்கு நிறைய ஒரு 5 கோடி 10 கோடிக்கு மேலே வச்சிடாதீங்க. எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, இடம் எவ்வளோ தேரும், வீடு எவ்வளவு, அந்த காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ, அங்கே இருக்கிற இடம் எவ்வளோ, நகையெல்லாம் எவ்வளோ, சரி இந்த பையன் படிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும், படிக்கிறதுக்கு 1 கோடி வேணும், கல்யாணத்துக்கு எவ்வளோ வேணும், கல்யாணத்துக்கு 2 கோடி வேணும், மண்டபத்துக்கே லட்சக்கணக்கில் கொடுக்கணும், ஆக ஒரு 3 கோடி, அவ்வளோதான். நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸு, ஆப்ரேஷன், டயாலிசிஸ்னால் என்ன வேணும், அதுக்கு 1 கோடி வேணும். ஒரு 5 கோடிக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு எதுக்கு தேவை? பேப்பரில் படிக்கிறோம்ல, 500 கோடி 5000 கோடி 5 லட்சம் கோடி, அங்கே இந்த ஸ்பெயினில் இடம், இங்கே காம்ப்ளெக்ஸு, துபாயில் காம்ப்ளெக்ஸு, அப்படிலாம் டிவி சேனலில் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு அதெல்லாம்? நீங்கெட்டு இது சம்பாதிக்கிறதுக்கு பாவத்தை பண்ணி அதுக்கு ஒரு கொலையை பண்ணணும், அதுக்கு நல்ல பொய் சொல்லணும். இந்த பொருள், அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுக்கு தான் சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு சொல்கிறது. அவன் நல்லா சம்பாதிச்சிட்டான், பதவிக்கு வந்து போன எலெக்ஷனில் வார்டு மெம்பராக இருந்தான், இப்போ இன்னோவா கார் வச்சிருக்கிறான். எப்படி வச்சிருப்பான்? ஊழல் ஊழல் ஊழல். வார்டு மெம்பருக்கு இன்னோவா சம்பளம் எப்படி வரும்? இன்னோவா வாங்குறதுக்கு கார் எப்படி வரும்? போடாத ரோட்டை போட்டதா சொல்லுவான், மாற்றாத பல்பை மாற்றினதா சொல்லுவான். அவனுக்கு மேலே இருக்கிறவனுக்கும் அவன் கமிஷன் கொடுத்துருவான், பர்சன்டேஜ். அதனால பெரிய ஆள் ஆகும். ஆக இப்போ பொருள் வந்துருச்சு, இன்னோவா கார் இங்கே இருக்கு. இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? நிறையா சம்பாதிச்சிட்டோம், வீடு கட்டிட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், பெரிய ஆள் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கவலை கிடையாது, இந்த 5 வருஷத்தில் சம்பாதிச்சது இன்னும் 5 தலைமுறைக்கு போதும் அப்படின்னு சம்பாதிச்சிட்டான். தப்புன்னு ஒரு நாள் போய்த்தானே ஆகணும். போகும்போது இந்த சம்பாதிச்சது எதுவும் கூட வராது, இந்த சம்பாதிச்சதோடைய பாவம் இருக்குல்ல, அது கூட. அதனால தான் பாவம் பண்ணி சம்பாதிக்க வேண்டும். பாவம் பண்ணாமல் சம்பாதிச்சா சம்பாதிக்கலாம், வேண்டான்னு சொல்லலை. பொருள் இல்லாருக்கு உலகு இல்லை. பாவத்தை பண்ணி சம்பாதிச்ச பொருளை இங்கே விட்டுட்டு பாவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போறத அது எதுக்கு பண்ணணும்ன்ற, இதான் அவன் புத்திசாலித்தனம், பகுத்தறிவாளன்னு சொல்லுவான். கோயில் சொத்தை கொள்ளை அடிச்சுட்டு அந்த நீ என்ன பண்ணியோ அதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு அந்த பாவத்தை மட்டும் நீ எடுத்துக்கிட்டு போயிடான், இது புத்திசாலித்தனமா? இது கோயிலை கட்டி உன்னுடைய பொருளெல்லாம் இங்கேயே இழந்துட்டு அந்த புண்ணியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போவான், இவன் தான் புத்திசாலி. இதுக்கு 5 அறிவே போதும், 6வது அறிவு தேவையில்லை. 6வது அறிவை வச்சுக்கிட்டு பாவங்களையும், பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம், கொலை, கொள்ளை எல்லாம் பண்ணி பணத்தை சேர்த்து அந்த பணம் அவன் பேர்லையும் வச்சுக்க முடியாது, இன்கம் டேக்ஸ்ல பிடிச்சிருவாங்க. ஆக இன்னொருத்தன் பினாமி பேர்ல அதை வைக்கும். என்னடா பண்ண போற அதை வச்சுக்கிட்டு? ஏறி ஏறி இறங்கணும் கோர்ட்டில், அவ்வளோதான். இல்லைன்னா பெரிய கோர்ட்டில் ஏறி இறங்கணும். ஆக பொருளை இங்கே விட்டு விடுவோம், பாவத்தை எடுத்துக்கிட்டு போவோம். எதை விட்டுட்டு போகிறோமோ அதுக்காக பாவம் பண்ணிட்டு, ஆண்டவா பாவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அடுத்த பிறவியிலையும் கேவலமான ஒரு பிறவியாக நாம் பிறக்கின்றோம். இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய மூளை. இதை நம்ம பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு உதாரணம் வச்சு அதை விளக்கியிருக்கிறோம். அந்த கேள்வி என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த பாடத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற உதாரணத்தில்
அங்கே வந்து இந்த நகரத்துலேருந்து ஒரு ஆஃபீஸ், கார்ப்பரேட் ஆஃபீஸ் நகரத்தில் வச்சுருக்கிறாங்க. இங்கே கிராமத்தில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்கன்னு படிச்சிருப்போம். அதுதான் இங்கே கேட்டிருக்கிறது. நகரம், கிராமம். இப்போ இந்த கேள்விகளில் பொதுவான சைவ சித்தாந்த கருத்துக்கு பொதுவாக இருக்கும். இப்போ 6வது கேள்வி, மாயை என்னும் மூலப்பொருளிலிருந்து தோன்றும் காரியப்பொருள் எது அப்படின்னா மாயையம். இது இன்டர்நேஷனலாக நீங்கள் எந்த சைவ சித்தாந்தத்தில் படித்தாலும் இதுதான். நம்ம அடுத்த 7வது கேள்வியில நம்ம தான் நகரம் அப்படிங்கிறது சுத்தமாயை, கிராமங்கிறது அசுத்தமாயின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம பாடத்துல சைவ சித்தாந்த சிலர் கைலை அறக்கட்டளையில சொல்றோம். அதை போய் நீங்க காமன் சென்ஸ்ல படிச்சீங்கன்னா தெரியாது. நம்ம பாடத்தை படிக்காதவங்களுக்கு பெரிய சைவ சித்தாந்த ரத்தினமா இருந்தாலும் இதுக்கு பதில் தெரியாது. ஏன்னா இது நம்ம பாடத்துல இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறோம். நான் என்ன உதாரணம் சொன்னேன், நீ சொல்லு பார்க்கலான்னா எப்படி தெரியும்? அதனாலதான் அந்த இடத்துல பள்ளிக்கூட நமது பாடத்தில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிட்டே வரும். இப்போ பள்ளிக்கூடம்ங்கிற உதாரணத்துல நகரம், கிராமம் அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, நகரம் சுத்தமாயிக்கும் கிராமம் அசுத்தமாயிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சிவ தத்துவத்தில் அருவ நிலையை குறிப்பவை எவை? சிவ தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, அதுல வந்து அருவ நிலை என்று சொல்லக்கூடியது முதல் 2 நிலையாகிய நாதம், விந்து, அது ரெண்டும் அருவ நிலைன்னு சொல்லணும். அப்ப அதுக்கு அடுத்து இருக்கிறது அருவுருவ நிலை, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் உருவ நிலை. இறைவன் 3 வகையாக நமக்கு அருள் செய்கின்றார். ஒன்று அருவ நிலை, இன்னொன்று உருவ நிலை, இன்னொன்று அருவுருவ நிலை, சாண்ட்விச். இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ஒன்று ஆம்பளை ஒன்று பொம்பளை, இன்னொன்று 3ஆம் பாலினம் அப்படிங்கிற மாதிரி இறைவன் உயிர்களுக்கு பக்குவத்திற்கு ஏற்றாற் போல் அருவமாகவும் இருக்கிறார், உருவமாகவும் இருக்கிறார், நடுவுலையும் இருக்கிறார். நம்மளுடைய சைவ சித்தாந்தம் சைவத்தில் என்ன சொல்லுகின்றோம்? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்றோம். சரியைனா அதோ அங்க இருக்காரு கடவுள் அப்படின்னு அங்க புறத்தில் பார்த்து, அதோ லிங்கம் இருக்கு, அதோ நடராஜர் இருக்காரு, அதோ பாருங்க கை தூக்கி இருக்காரு, கையில உடுக்கை இருக்கு, இந்த கையில நெருப்பு இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லி பார்த்து 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 எல்கேஜி யூகேஜியில் ஆப்பிள் இது, ஆரஞ்சு இது அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு பேர் உருவ நிலை. அந்த மாதிரியும் இருக்கிறோம்ல, நம்ம இன்னும் அந்த அளவில் தானே இருக்கோம். அதனால இறைவன் வந்து ஒரு உருவத்தை தாங்கினால்தான் தோடுடைய செவியன் விடை ஏறி தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி, இதெல்லாம் நம்ம சொல்றோம். இதுக்கு மேல யோக நிலைக்கு நம்ம உயரும் போது இறைவன் அவர் தோடு போட்டிருந்தா என்ன, அது குண்டலம் போட்டிருந்தா நமக்கு என்ன, அவரை நம்ம வேற மாதிரி உணர ஆரம்பிச்சிடும். எல்லாமே அவர் தான். அப்புறம் எப்படி தோடு மட்டும் அவர் தோடுடைய செவியன் அப்படின்னா காதுல தோடு மட்டும்தான் போட்டிருக்காரு, வேற எதுவும் போடலையா? சிவலிங்கம் அப்படின்னா நம்ம ஒரு அந்த கல் திருமேனியை வச்சு கும்பிடுறோமே, அது மட்டும்தான் சிவலிங்கமா? இந்த பூமி சிவலிங்கம் இல்லையா? அண்டலிங்கம்னு சொல்லுவாரு திருமூலருடைய இதுல, அண்டலிங்கம். இந்த அண்டமே ஒரு லிங்கம் தான். அப்படிங்கும்போது இந்த லிங்கத்துக்கு கோயிலுக்கு போனியா அப்படிங்கிறது கூட அந்த கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. இங்க இருந்தபடியே நம்ம இறைவனை மனதுக்குள்ள வழிபட்டா கோயிலுக்கு போக வேண்டியதில்லைன்ற ஒரு நிலை வரும். இப்ப இல்லை, அப்புறம் ஐயா என்ன வகுப்புல கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக இந்த நாதம், விந்து என்பது அருவ நிலையை குறிக்கின்றது. 9வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. போன நேர்முக தேர்வுல கிட்டத்தட்ட ஒரு 80% மாணவருக்கு இந்த கேள்வியை கேட்டோம். உடலை படைத்தாரான்னு கேட்கல, வேற மாதிரி இருந்தது அந்த கேள்வி. கடவுள் நம்மை படைத்தாரா, கடவுள் நம்மை படைத்தாரா அப்படின்னு கேட்டா ஆன்மீகத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? கருப்பு சட்டை போட்டவனை பத்தி பேசாதீங்க. ஆன்மீகம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, கடவுள் தான் நம்ம படைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மை சைவ சித்தாந்த மாணவர்கள் அது உள்ள இன்னும் பகுத்து அறிவாங்க. நான் கைலை துரைசாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 பொருள் இருக்கு. இப்ப தமிழ்ல கா அப்படின்னா என்ன? 2 இருக்கு. இக்கு பிளஸ் ஆ, அதுதான் கா. இக்கு என்பது மெய், ஆ என்பது உயிர். இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்ததுனாலதான் இந்த உயிர் மெய் எழுத்து. சைவ சித்தாந்த தத்துவங்கள் உயிர் எது உடல் எதுங்கிறத ஆணாவிலே வச்சிருக்காங்க நமக்கு, ஆணாவிலையும் காணாவிலையும். இதுதான் தமிழோட அழகு, பெருமானுடைய மொழி. அந்த மொழியே பெருமான் தான். இந்த மொழியால் அவனை போற்றுவது தான் பெரிய புண்ணியம். பஞ்சபுராணம் இப்போ நம்ம பாடுறோமே, இதெல்லாமே தமிழால் பாடு அப்படின்னு அவர் கேட்டதுனால நம்ம பாடுறோம். இப்போ கடவுள் என்னை படைத்தாரானா என்னைன்னு பொதுவாக புரிஞ்சுக்கிறது அடிநிலை மாணவர்கள். சைவ சித்தாந்தம் படிச்சுட்டோம்னா நான் கைலை துரைசாமின்னா 2 இருக்கு. ஒன்று கைலை துரைசாமியோடைய உயிர் ஒன்று இருக்கு, இன்னொன்று அவருடைய உடல் ஒன்று இருக்கு. இப்போ எண்ணெய் அப்படின்னா இது 2ம் சேர்ந்திருக்கு. சேர்ந்த எண்ணெய் இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, உயிரை இறைவன் படைக்கவில்லை, சிவபெருமான் படைக்கல். நம்ம உயிரை சிவபெருமான் படைக்கல். இதான் சைவ சித்தாந்தத்துல நம்ம புதுசா படிக்கிறது.
உயிரை படைக்கவில்லை, ஆனால் இந்த உடலை சிவபெருமான் படைத்தார். வித்தியாசம் தெரியும். அப்போ என்னை கடவுள் படைத்தார், என்னைன்னு சொல்ல அப்படி சொல்லாத, உயிரை படைக்கவில்லை, உடலை படைத்தார். உடலையும் எப்படி படைத்தார்? ஏன் உடலை எனக்கு கற்பா படைச்சிருக்காரு, கொஞ்சம் முடி கம்மியா படைச்சிருக்காரு? நான் முன்னாடி செய்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி படைப்பார். ஏன் சில பேர் ஆணழகன், மிஸ் யூனிவர்ஸ், மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்படியே அப்படியே 100 கிலோவை தூக்குறான், சில பேர் எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கே கஷ்டப்படுறான், 6 பேக்னு சொல்றான், இன்னொருத்தனுக்கு வயிறு பெருசா தொங்கிட்டு இருக்கு. அவனுடைய வினைகள் என்னவோ அதற்கு ஏற்ற உடலை கொடுப்பார். முதல்ல இது மாட்டு உடல் கொடுக்கணுமா, நாய் உடல் கொடுக்கணுமா, மனித உடல் கொடுக்கணுமா, அது ஒரு தகுதி. அப்புறம் மனித உடல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இது மனிதர்லயே 9 லட்சம் பேர், 10 லட்சம் வெரைட்டிஸ் இருக்கு. அதுல எந்த உடலை இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்து பார்த்து பண்றது இறைவன். கடவுள் உடலை கொடுக்கின்றார். அப்ப என்னைய படைச்சாரான்னா என் உயிரை படைக்கல, என்னுடைய உடலை படைத்தார். சில மதங்கள்ல உடல் அதுவா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுவா எப்படி வரும்? அதுவா உயிரில்லாத பொருள் எப்படி வரும்? உயிர் இல்லாத பொருள் அதுவா போய் எங்கேயும் ஒட்டிக்காது. அதுக்கு அறிவு இருந்தா தானே. அறிவு இருக்கிறவனுக்கே என்ன பண்ணணும்னு தெரியல. இப்ப நமக்கெல்லாம் அறிவு இருக்கு, 6 அறிவு இருக்கு. நம்ம இப்ப நாய் 5 அறிவு இருக்கு, அது எஜமான யாருன்னு தெரியும், எஜமான விட்டு போகாது, எஜமானோட நன்றியோட இருக்கும். நமக்கு 6 அறிவு இருக்கு, நம்மளுடைய எஜமான் சிவபெருமான்ங்கிறது நமக்கு தெரியாது. அவனுக்கு நம்ம நன்றி காமிக்க மாட்டோம், அவனுக்கு விசுவாசம் காமிக்க மாட்டோம், அவன் மேல அன்பு காமிக்க மாட்டோம். அதனாலதான் நாயினும் கடையோன், கடையேன் நான், நீங்க எல்லாருமே. நாய்க்கு நாய் விசுவாசமா இருக்கும். ஒரு நாள் ஒரே ஒரு மேரி பிஸ்கெட் கொடுங்க, ஒரு வாரம் ஃபுல்லா உங்கள்கிட்ட வாலாட்டி. நீங்க ஒருத்தனுக்கு 1 கோடி கொடுங்க, பணம் தீர்ந்த உடனே அப்புறம் உங்களை கண்டுக்க மாட்டான். கடவுள் உடலை படைத்தாரா? போன தடவை கேட்டிருந்தது கடவுள் நம்மை படைத்தாரான்னு கேட்டிருந்தோம். இந்த கேள்வியில உடலை படைத்தாரான்னு கேட்டிருக்கோம். உடலை படைத்தார், கரெக்ட் தான். உயிரை படைக்கல, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஊறு என்பது எதனை சார்ந்தது? இது கொஞ்சம் அந்த பாடத்தை படிக்கும்போது தெரியும். தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கான மூலப்பொருள்கள், அதுல ஓசை, ஊறு, ஓசை, ஒளி, சுவை, நாற்றம் அப்படிங்கிறதுல ஊறு என்பது வரும். அது தன்மாத்திரை வகையை சேர்ந்தது. 11வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் மனிதனுக்கு எந்த எழுத்து உதாரணமாக சொல்லப்பட்டது? உயிர்மெய் எழுத்து. இது வரைக்கும் மனிதன் நான் ஒன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப சைவ சித்தாந்தம் இந்த வகுப்பு சேர்ந்த பின்னாடி நமக்கு நல்லா தெளிவா தெரியுது, உயிர் வேற, உடல் வேற. உடல் இப்போ என் உடலுக்கு இந்த ஷர்ட் போட்டிருக்கிறேன், காலையில இருந்து இது 3வது ஷர்ட். இது காலையில டிஷர்ட் போட்டிருந்தேன் வாக்கிங் போகும்போது, அப்புறமா கடைக்கு போகும்போது வேற ஷர்ட் போட்டிருந்தேன். இப்போ நம்ம வீட்டில் வகுப்பு எடுக்கிறோன்றதுனால ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன். இதே துரைசாமி சட்டையே 3 தடவை மாத்தியாச்சு ஒரு நாளைக்கு. அதுபோல துரைசாமியோடைய உயிர் இந்த தடவை இந்த துரைசாமி உடலை வச்சுக்கிட்டு இருக்கு, போன தடவை வேற உடல் வச்சிருந்தது. உடலை மாத்திக்கிட்டே இருப்போம். போல புல்லாகி ஒரு தடவை புல்லா பிறந்திருப்போம், ஒரு தடவை இல்லை பலமுறை. பூடாகி புல்லாய் புழுவாய், புழுனா ஒரு புழு மட்டும் இல்லை, புழு வகைகள்ல எல்லாம் பிறந்து அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அந்த அளவில் தமிழ் எழுத்துக்களில் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்தது உயிர்மெய் எழுத்துன்னு சொல்றோமோ, அது போல நமக்கு உயிர் இருக்கு, உடல் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் உயிரோட இருக்கிற மனுஷன் பேர். உயிரோட இருக்கிற விலங்கினம் எதுவா இருந்தாலும், அது மாடா இருந்தாலும் அப்படித்தான், கொசுவா இருந்தாலும் அப்படித்தான். கொசுக்கு உயிர் இருக்கு, உடல் இருக்கு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுல உயிரை இறைவன் படைக்கவில்லை, உடலை இறைவன் படைத்தார். இது முதல் அறிவு. உயிரை இறைவன் படைக்கவில்லை, ஆனால் உயிர் அறிவு மங்கி இருக்கிறதே என்று வருந்தி அந்த உயிருக்கு பேரானந்தத்தை கொடுக்க நினைக்கிறார். அது உயிருக்கு அவர் செய்கிறது. உடலை கொடுக்கிறது தனு கரண புவன போகம் என்ற அந்த உடலையும் உலகத்தையும் உலக பொருள்களையும் நமக்காக கருணையால் சிவபெருமான் படைக்கிறது. அது நம்மளுடைய வினைகளுக்கு ஏற்றாற் போல் படைப்பார். நல்லது பண்ணா நல்ல பிறவியா கொடுப்பார், கெட்டது பண்ணா கெட்ட பிறவியா கொடுப்பார். படிக்கிற மாணவனை பாஸ் போட்டு அடுத்த கிளாஸுக்கு போடுறாங்க, படிக்காதவனை ஃபெயில் போட்டுறாங்க, ரொம்ப கலாட்டா பண்றவனை சஸ்பெண்ட் பண்ணி டெர்மினேட் பண்ணிடுறாங்க. அப்படிதானே? அதுபோல நல்லது பண்ணியிருந்தோம்னா நல்ல பிறவி கொடுப்பாரு, கெட்டது பண்ணியிருந்தா கெட்ட பிறவி கொடுப்பாரு. சரி, உயிரை தெரிந்து உலகம் என்பது எந்த வார்த்தையால் குறிக்கப்படுகிறது? அடிக்கடி தனு கரண புவன போகம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இதுல நீங்க வடமொழின்னு பார்த்து பயந்துடக்கூடாது. இதுல உலகம் என்பது தனு என்பது உடல், கரணம் என்பது இந்த உடல் கருவிகள், புவனம் என்பது உலகம், போகம் என்பது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற பொருள்கள்.
தனு கரண புவன போகம்னு சொன்னாலும் உடல் உடல் கருவிகள் உலகம் உலக அனுபவ பொருள்கள் அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாலும் ஒன்று தான். இப்போது ஒன்னொன்றுக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால ஒன்றை மட்டும் சாம்பிளுக்கு கேள்வி கேட்டிருக்கோம். உலகம் அப்படிங்கிறது அது எது? அதில் உடல் உடல் கருவிகள் உலகம். இது மூணாவதுல என்ன வருது? தனு கரண புவனம். இந்த புவனம் தான் உலகம். தனுங்கிறது உடல், கரணம்ங்கிறது உடல் கருவிகள், இது போகம் அப்படிங்கிறது அனுபவ பொருள்கள். இந்த 4 வடமொழி வார்த்தைக்கு 4 தமிழ் வார்த்தை நமக்கு தெரியணும். வடமொழி தெரியல அப்படின்னாலும் இந்த 4 ஸ்டெப்பாவது நமக்கு தெரியணும். இறைவன் என்ன கொடுத்தார்? நமக்கு உடல் கொடுத்தார், உடல் கருவிகள் கொடுத்தார், இந்த உலகத்தை கொடுத்தார், இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கான அறிவையும் வாய்ப்பையும் நமக்கு கொடுத்தார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதான் இந்த கேள்வி. இந்த 4 டிரான்ஸ்லேஷனில் உலகம்ங்கிறது எதை சொல்கிறோம்? தமிழில் உலகம்னு சொல்கிறோம், வடமொழியில் புவனம்னு சொல்கிறோம். 13வது கேள்வி, உயிரை தெரிந்து கொண்டவன் கடவுளை தெரிந்து கொள்ள மாட்டான். உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் இவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் அவர்கிட்ட உயிர் இருக்கா உடம்புலன்னு கேளுங்க, அவருக்கே எனக்கு உயிர் இல்லைன்னு சொல்லுவார். தான் சயின்டிஸ்ட், பெரிய இன்டர்நேஷனல் சயின்டிஸ்டை கூப்பிட்டு கேளுங்க, யார் நோபல் பரிசு வின்னரை கூப்பிட்டு கேளுங்க, உனக்கு உயிர் இருக்கான்னு கேளுங்க, இல்லைன்னு சொல்லிடும். டார்வின் கூப்பிட்டு கேளுங்க, இல்லைன்னு சொல்லுவார். உயிர் எனக்கு இல்லைன்னு ஒருத்தன் பாடம் நடத்துகிறான், அதை படிச்சுக்கிட்டு அவன் வாழ்க வாழ்க வளர்கன்னு நம்ம கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். முதல்ல உயிர் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு உயிர் இருக்கு, இந்த மற்றதெல்லாம் விட. எறும்புக்கு உயிர் இருக்கா? அப்போ சின்ன அமீபாவுக்கு உயிர் இருக்கா? எடை கழுத, நீ உனக்கு என்ன உயிர் இருக்கா அதை சொல்லு முதல்ல. உனக்கு உயிர் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? எப்போ வந்துச்சு? எப்போ போகும்? எப்படி போகும்? எங்க போகும்? யார் கூட்டிகிட்டு போவாங்க? யார் கூட்டிகிட்டு வந்தாங்க? அதுவா வந்துச்சுன்னா எங்கேருந்து வந்துச்சு? அதுவா போகும்னா எங்கே போகும்? அதுக்கு என்ன கண்ணு தெரியுமா? இப்போ கண்ணு இருக்குது, கண்ணு தெரியுது. இப்போ செத்த பிணம் பாடியில் வந்து எல்லாம் இங்கே உடம்பெல்லாம் இங்கே தான் கிடக்குது. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று மட்டும் காணும். என்ன காணும்? உயிரை காணும். அப்போ அந்த உயிர் இந்த கண்ணை விட்டுட்டு போயிடுச்சு, காதை விட்டுட்டு போயிடுச்சு, சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ அது தனியாக எங்கே எப்படி போகும்? அப்போ உயிர் போச்சா இல்லையா? உயிர் எங்கேருந்து போச்சு? எது வழியா போச்சு? எது வழியா வந்துச்சு? அதுவா வரும், அதுவா போகும். ஏன் உயிர்? அதுவா வரும், அதுவா போகும் இந்த ஈசலோட உயிர், அதுவா வரும், அதுவா போகும் இந்த பள்ளியோட உயிர் அப்படின்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்களா? சும்மா கார்பரேஷனில் குப்பை கூட்டுறதுக்கே 7 சூப்பர்வைசர் மேனேஜர் இருக்காங்க. இவ்வளோ உயிர்களும் அதுவா வரும், அதுவா போகும். ஆனால் கடவுள் கிடையாது. உயிர்கள் உண்டு, கடவுள் இல்லை. இப்படி ஒரு மதம். உயிர்கள் அது அதுவா பண்ணிக்கும். உயிர் அது அதுவா பண்ணிக்குன்னா ஏன் கொசுவா பிறக்குது? எல்லாமே குயிலா பிறந்துடும். டார்வின் சொல்றார், இட்ஸ் நேச்சுரல் சாய்ஸ். அது அடுத்து என்ன பிறக்கணும்னு டிசைட் பண்ணிக்கும். நீங்களும் நானும் பண்ணிக்கலாம். அடுத்த முறை நீங்கள் சிவபெருமானா பிறக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்படி பிறக்கலாம். இதை ஒரு பாடத்தில் வச்சு பிள்ளைங்களுக்கு அதை பாடத்தில் வச்சுட்டு மெய்தான் நரும்பி விதிர் விதிர்த்து என்ற மாணிக்கவாசக பெருமானின் பாடத்தில் அந்த புத்தகத்தில் இருந்த பாடலை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை திருமுறையை புத்தகத்திலிருந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கு. உயிர் இல்லை என்று சொல்லக்கூடியவனுடைய பாடத்தை வைக்கிறதுக்கு அவனுக்கு ஆசையா இருக்கு. என்ன அவனுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆனந்தம்னு தெரியல. அதுல பார்ப்போம், காலம் ஒரு நாள் மாறும். உடலுக்கு தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்து உதாரணமாக சொல்லப்பட்டது? மெய். மெய்யெழுத்து, உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டோம். நமது பாடத்தில் மனவியல் ஆலோசகர்களாக கூறப்படுபவர்கள் எத்தனை பேர்? அந்த கரணம் என்று சொல்லக்கூடியது எத்தனை கருவிகள் அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 கருவிகள். சிவ தத்துவத்தில் உருவ நிலையை குறிப்பவை எவை? முன்னாடி அருவ நிலை கேட்டிருந்தோம், இது உருவ நிலையை குறிப்பவை. ஈஸ்வரம் சுத்த வித்தை. சுத்த வித்தை அப்படின்னா வித்யான்னு பேர். வித்யான்னா அறிவுன்னு பேர், ஞானம்னு பேர். ஸோ ஏற்கனவே நம்ம ஆன்ம சைடில் அசுத்த மாயில ஆன்மாவை ஒட்டி இருக்கின்ற இடத்துல 7 வித்யா தத்துவங்கள்னு பார்க்குறோம். அந்த வித்யா தத்துவங்களில் வித்தைன்னு ஒன்று இருக்கு. காலம், நியதி, கலை, வித்தை அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த வித்தைக்கும் இந்த வித்தையும் ஒன்று தானான்னு மாணவருக்கு கன்ஃபியூஷன் வந்துட வேண்டாம். அது அசுத்த வித்தை, இது சுத்த வித்தை. அதனால தான் அந்த சுத்தங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துருந்தோம். அசுத்த வித்தை அசுத்தம்னு சொல்ல வேண்டாம்.
சுத்தத்தை சுத்தம்னு சொல்லணும். இவர் நல்லவர் அப்படின்னா தனியா சொல்லணும். இவர் பெரிய ஆளு அப்படின்னா தனியா சொல்லணும். இவர் பெரிய ஆளு இல்லை அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா 99% அவனை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால பொதுவா விட்டுட்டோம். இது வித்தை. அங்க இருக்கிறது சுத்த வித்தை. அது இது மாதிரி கிடையாது, சுத்தமானது. அதனால அதுக்கு பேர் சுத்த வித்தைன்னு பேர். பள்ளிக்கூட உதாரணத்தில் நிர்வாகி யார்? அதாவது பாடத்துல நீங்க படிச்சா தெரியும். சுத்த வித்தை தான் நிர்வாகியா நம்ம காமிச்சிருக்கிறோம். உதாரணம் தானே. அந்த எதுக்கு எதை உதாரணமா காமிச்சோம் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இது பொதுவான ஞானம் இல்லை, நம்ம பாடத்துக்கு சம்பந்தப்பட்டது. புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். உயிர்கள் நுகரும் உலக பொருள்கள் எவ்வாறு குறிக்கப்படுகிறது? போகம், தனு கரண புவன போகம் என்று சொன்னோம். தனு கரண புவன போகம். இந்த நுகரும் பொருள்களுக்கு போகம் என்று பெயர். நமது பாடத்தில் பள்ளிக்கூடம் வகுப்பறைகள் எதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டது? மூல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய ஆன்ம தத்துவங்களுடைய இடமாகிய இந்த பஞ்சபூதங்களுக்கு தான் வகுப்பறைகளா சொல்லியிருக்கிறோம். அராகம் என்பது எந்த தத்துவம் சார்ந்தது? வித்யா தத்துவங்கள் 7 நம்ம படிக்கிறதுல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை இருக்கு இல்லையா? அதுல அராகம்ங்கிறது எதுல வருதுன்னு கேட்கிறோம். ரொம்ப எளிமையான கேள்வி தானே. இதை விட ஈஸியா எப்படி கேட்க முடியும்? 36 தத்துவங்கள்ல ஒரு தத்துவத்தோட பேரை கொடுத்து அது எதுல வருது அப்படின்னு கேட்கிறோம். அந்த வெரைட்டி எது? 3 வெரைட்டி தான் இருக்கு. வித்யா தத்துவம்னு ஒன்று, சிவ தத்துவம்னு ஒன்று இருக்கு, வித்யா தத்துவம்னு இருக்கு, ஆன்ம தத்துவம்னு இருக்கு. இந்த புருடன்கிறது, அராகம்ங்கிறது எதுல வருதுன்னு கேட்கிறோம். இது சொல்ல முடியாதா? பார்த்துக்கிட்டே சொன்னா போதும். சரி, அடுத்த கேள்வித்தாளுக்கு போவோம். தேர்வு 5 கேள்வித்தாள் இது. ஒரு கேள்வித்தாளும் 20 கேள்விகள் தான். மாணவர்கள் பார்த்தே எழுதலாம். இப்போ நம்ம இதை பள்ளிக்கூட அராகம் என்பது எந்த தத்துவம் அப்படின்னா புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். படிச்சுட்டு அங்கே போட்டிருக்கோம், இந்த அராகம் இந்த தத்துவத்தில் வருகிறது. உடனே இங்கே கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம், அந்த பதில் இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ இருந்தது அப்படின்னா அதை டிக் பண்ணி ஓப்பன் புக் எக்ஸாம். இதையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எழுத்து தேர்வு எழுதும்போது மனப்பாடம் தேவையில்லை. எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா போகிறோம், அதை பார்த்து எழுத தெரிஞ்சா போகிறோம். புக்கை ஓப்பன் பண்ணியே எழுதலாம். அதுக்கு தான் நேர்முக தேர்வை நம்ம டைரெக்டாக வீடியோ கேமராவில் ஆதார் கார்டெல்லாம் வாங்கி ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி மேட்ச் ஆகுதான்னு பார்த்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைக்கிறோம். சரி, தேர்வு 5. 8 தேர்வுகளில் இது 5வது தேர்வோட கேள்வித்தாள். 5வது தேர்வுக்கு நம்ம பாடம் பிடிஎஃப் ஒன்று கொடுப்போம். இந்த பிடிஎஃப்ல தேன் சொட்டுன்னு கொடுத்துருக்கோம். சாப்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு தேன் சொட்டும் ஒரு சாப்டர். நம்ம புக்கில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5ன்னு படிக்கிறோமே, அது போல் தேன் சொட்டு 1, 2, 3, 4ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம 20லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தேன் சொட்டு வகையில் பார்த்தா தேன் சொட்டு 28, 29. கேள்வித்தாளாக பார்த்தா கேள்வித்தாள் 5, தேர்வு 5. அதில் இருக்கிற கேள்விகள், பதில், அந்த விளக்கங்களை பார்ப்போம். அதில் முதல் கேள்வி, ஆன்மாவுடன் புரியட்ட காயம் சேர்க்கப்பட்ட உடலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இது நம்ம பாடத்தை தொடர்ந்து படித்ததான் தெரியும். இப்போ இந்த உடல் இருக்கு, இதில் இப்போ நம்ம முதல் பாடத்தில் என்ன படித்தோம்னா 2 வகையாக படித்தோம். ஒன்று உயிர் இருக்கு, அது மேலே உடலை சேர்க்கிறார் அப்படின்னு உடல் அப்படின்னு ஒன்றா பேசிக்கிட்டே வந்தோம். இப்போ நம்ம அறிவு வளர்ந்துருச்சு இல்லையா? அறிவு வளரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கிறோம். இப்போது ஒரு 2வது 3வது எல்கே அந்த ஸ்டேஜ்லலாம் என்ன பண்ணுவோம்? 1ல் 1 போகுமா? போகும். 1ல் 2 போகுமா? போகாது. 1ல் எப்படி 2 போகும்? 1 ஒரு சிங்கிள் நம்பர், இது 2 நம்பர். 1 - 2 அப்படிலாம் கிடையாது. 2 - 1 வேணா சொல்லலாம், ஆனால் 1 - 2 கிடையாது. இப்படி தான் சொல்லி கொடுப்போம் சின்ன வயசில். முதல்ல நீ கூட்டல்னா என்ன, கழித்தல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. அது தெரிஞ்சுக்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறமா வாத்தியார் என்ன பண்ணுவார்? இதே வாத்தியார் இவரே இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு அடுத்த பீரியட் 11:30 to 12:30 அங்கே 7வதுக்கு போய் வகுப்பு எடுக்கும்போது 1ல் 2 போகும், சப்ட்ராக்ஷன் பாசிபிள், 1 - 2 = -1 அப்படின்னு சொல்லி தருவார். இதையே இந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது எல்கேஜியில்? அப்போவே சொல்லியிருந்துருக்கலாமேனா, அப்போ சொன்னால் அவனுக்கு கூட்டல் கழித்தலுங்கிற கான்செப்டே புரியாமல் போயிடும். அதனால் அப்போ ஓரளவு சொல்லிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக சொல்லுவாங்க. இப்போது முதல் பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? உயிர்னு ஒன்று இருக்குது, அது அனாதி பொருள், அது ஆரம்பத்துலேருந்தே இருந்தது, அதை யாரும் படைக்கலை, சிவபெருமான் கூட படைக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் நம்மளை உயிரை படைச்சாரான்னா சத்தியமாக கிடையாது. சிவபெருமான் படைக்காத உயிரா? ஆமாம். இப்போ நமக்கு என்ன வயது? சிவபெருமானுக்கு என்ன வயதோ அதான் நமக்கும் வயது. என்னப்பா அவர் யாரு, நம்ம யாரு? ஆமாப்பா, வயசு ஒன்று தான், உயிருக்கு வயது ஒன்று தான். ஏன்னா அவர் பிறந்த காலத்தையும் சொல்ல முடியாது, நம்ம பிறந்த காலத்தையும் சொல்ல முடியாது. அப்போ என்ன, 2 ஒன்று தானே.
இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ஆண்டுகள் அவர் முன்னாடி பிறந்திருந்தாரு அப்படின்னாக்க நம்ம சொல்லலாம். அவருக்கும் பிறப்புங்கிறது கிடையாது, நமக்கும் பிறப்புங்கிறது கிடையாது. அவர் என்று இருந்தாரோ அன்று நாமும் இருந்தோம். நாம்னா நம்ம உயிரை பார்க்கணும். நாம்னு சொல்லும்போது சைவ சித்தாந்தம், நாம்னா துரைசாமின்னு நினைச்சு, என்னப்பா இவர் அன்று இருந்தேன்னு சொல்றாரு, 50 வயசு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய உயிர் அன்றே இருந்தது. ஆக அந்த உயிர் மேல உடலை சேர்த்தாருன்னு படித்தோம். இப்ப அந்த உடலை சேர்க்கிற வேலை இருக்குல்ல, இப்ப செவத்தை வச்சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். செவத்தை வச்சாருன்னா என்ன, அப்படியே சவறு இன்னொன்னு வச்சிருமா? செவத்தை வைக்கணும்னா என்ன பண்ணணும், அது முதல்ல ஒரு செங்கலை வைக்கணும், அப்புறம் அது சிமெண்ட் அள்ளி போடணும், அப்புறம் இன்னொரு செங்கலை வைக்கணும், அது ஜாயிண்ட்டுக்கு சிமெண்ட் போடணும், அப்புறம் சைடில் அது சரியாக ஃப்ளாட்டாக இருக்கான்னு அதை சரி பண்ணி விடணும். அது மாதிரி ஒரு அடுக்கு 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 அடுக்காக பண்ணுறார். ஆக இந்த உடல் என்று நாம் சொல்லுகின்றது 5 அடுக்குகளை கொண்டது. பஞ்ச கோஷம் என்று வடமொழியில் சொல்லுவார்கள். அதை நம்ம வடமொழி வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாம இந்த பாடத்தை கொண்டு போறோம். அங்கங்க ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த பஞ்சகோஷம்னு படிக்கும்போது அடடா நம்ம ஐயா அதை சொல்லித்தரவே இல்லையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால இதுதான் அந்த பஞ்சகோஷங்கிறதுன்னு சொல்றோம். ஆனா நம்மளுடைய பாடம் தமிழ் பெயர்களை சொல்லி தமிழ்லையே டிரான்ஸ்லேஷனை சொல்லி தான் நம்ம நடத்தோம். அந்த அளவில் முதல்ல இந்த ஆன்மா இருக்கு, இந்த ஆன்மாவோட ஒன்றை சேர்க்கிறார் சாமி, அதுக்கப்புறம் இன்னும் சேர்க்கிறார். நீங்க ஏதாவது ஒரு பொருள் அசம்பிளி பண்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றும் வேண்டாம், சாம்பார் வைக்கிறதே வச்சுக்கோங்க, ஏன் நீங்க பொருளுக்கு போறீங்க. சாம்பார் என்ன பண்றோம், முதல்ல தண்ணி சுட வைப்போம், அப்புறம் பருப்பு சுட வைப்போம், அப்புறமா அது ரெண்டே ஒன்றா போடுவோம், அப்புறம் மிளகாய் பொடி சேர்ப்போம், அப்புறம் சாம்பார் பொடி சேர்ப்போம், அப்புறம் காய்கறி சேர்ப்போம், அப்புறமா கருவேப்பிலை சேர்ப்போம், அப்புறம் தாளிச்சு ஊற்றுவோம். இதெல்லாம் சேர்ந்து சாம்பார் ஆயிடுச்சு. சாம்பார் எங்க ஆச்சு, சாம்பாருக்கு 5 இது சேர்ந்ததுனால சாம்பார் ஆச்சு. இப்போ முதல்ல என்ன சேர்ந்துச்சு, தண்ணி தான் சேர்ந்துச்சு. பாத்திரம் இருந்தது, பாத்திரத்துல வெந்நீர் வச்சோம். அதுபோல இந்த உயிர் இருந்தது, இந்த உடலின் மேல முதல்ல அந்த மாயை அப்படிங்கிற ஒன்றை சேர்ப்பார் சாமி. அடுத்தது இதை சேர்ப்பார், அடுத்தது இதை சேர்ப்பார், அடுத்தது இதை சேர்ப்பார். அதுல எல்லாம் கொஞ்சம் ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு, சமைக்கிறவங்களுக்கு அது தெரியும். சும்மா எல்லா காயையும் எடுத்த உடனே போட்டுறது கிடையாது. சில காயை முதல்ல போட்டுறணும், சில காயை நடுவில் போடணும், சிலதை இறக்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டு இறக்கிறது, இல்லைன்னா ரொம்ப குளக்குளன்னு ஆயிடும். சிலதை ஆரம்பத்திலே போடணும், தண்ணி வைக்கும் போதே அதை போட்டுறோம், பொடி போடுறதெல்லாம் அப்புறம். இது நமக்கு சாம்பார் வைக்க தெரியும் போது சிவபெருமானுக்கு இந்த உயிரை படைக்க தெரியாதா? எதை எங்கே கூட்டணும், எதை எங்கே கழிக்கணும், எப்போ கூட்டணும், எவ்வளோ நாள் கழிச்சு இதை பண்ணணும், எல்லாமே அவர் பார்த்துக்குவார். ஆக நம்ம முதல் பாடம் என்ன அப்படின்னா, போன பாடம் உயிர் மேல் உடல் சேர்க்கப்பட்டு நாம் மனிதனாக இருக்கின்றோம். அது முதல் பாடம், போன பாடம். இப்போ அந்த உடல் சேர்க்கப்பட்டு அப்படின்னு சொன்னதை 5 பாகமா பிரிக்கிறோம். முதல்ல ஒன்று சேர்த்து, இன்னொன்று சேர்த்து, இன்னொன்று சேர்த்து, இன்னொன்று சேர்த்து, இன்னொன்று சேர்த்து தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த உடல் என்றால் 5 அடுக்கு உடல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரதம மந்திரி வருகிறார் என்றால் 5 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை 5 அடுக்கு பாதுகாப்பு டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வர்றாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வர்றாங்கன்னா 5 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி. அது என்ன 5 அடுக்கு பாதுகாப்பு? ஒரு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கலாம். பிரைம் மினிஸ்டர் எங்கே இருக்காரோ அவரை சுற்றி ஒரு க்ளோஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய ஆளுங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அடுத்தது இன்னொன்று, அப்படி இன்னொன்று, அப்புறம் லாஸ்ட்டில் அந்த லோக்கல் போலீஸ் இருப்பாங்க. அதுபோல் இந்த உடலில் முதல்ல முக்கியமானது என்னவோ அதை அப்படியே அந்த க்ளோஸில், இந்த பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, Z கேட்டகரியில் இருக்கிறதும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெய்க்காவலர்கள், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருப்பாங்க. அதுபோல் இந்த உயிரை எடுத்து இந்த இறைவன் உடலை இப்படி படைக்கும்போது முதல்ல அவர் சுத்தின துணி மாயை என்கின்ற துணி. அடுத்தது 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 அடுத்ததுன்னு 5 துணி போத்தினார். அதுதான் பாடம். இப்போ அதை மாற்றி மாற்றி கேட்போம். 4வது துணி என்ன அப்படின்னு கேட்போம். 5வது துணிக்கும் முந்தின துணிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்போம். 3வது துணிக்கும் அடுத்த துணிக்கு என்ன பேருன்னு கேட்போம். முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா பேர் எதை வேணாலும் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம், நம்மளா ஒரு மொழியில கூட வச்சுக்கலாம். கான்செப்ட் என்ன, இந்த உடல் என்பது 5 லேயர்ஸ் கொண்டது அப்படின்னு தெரியும். லேயர்னா எக்ஸாக்டா லேயர்னு கிடையாது, ஒரு 5 பொருள்களை கொண்டது. ஆன்மாவுடன் புரியட்ட காயம் சேர்க்கப்பட்ட உடலின் பெயர் என்ன என்றால் அந்த உடலுக்கு பேரு சூக்கும உடல் என்று பெயர். சூக்குமம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது, உருவம் இல்லாதது. ஒரு ஷேப் இருக்கு ஆனா அது கண்ணுக்கு தெரியும். உயிர் மாதிரி வச்சுக்கோங்களேன், உயிர் இருக்கு ஆனா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுபோல
அந்த உயிர் மேலே சேர்க்கப்பட்ட உடல் முதல்ல சாஃப்ட்வேர். இப்போ ஒரு மொபைல் பார்க்குறோம், மொபைலுக்குள்ளே ஆண்ட்ராய்டு ஃபோன்னு சொல்கிறோம். ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது, ஃபோன் சாம்சங் ஃபோன். ஓகே, ஆண்ட்ராய்டு அது உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ். ஓஎஸ் தெரியுதா? தெரியாது. எப்போ தெரியும்? அப்டேட் பண்ணும்போது தெரியும், இல்லைன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் தெரியும். மற்ற நேரத்தில் ஆண்ட்ராய்டுங்கிற வார்த்தை எங்கேயுமே இருக்காது. மற்றதெல்லாம் வெளியில் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும், யூடியூப் தெரியும், சாம்சங் தெரியும், விவோ தெரியும், ஒன் ப்ளஸ் தெரியும், கம்பெனியோடைய பெயர்லாம் வெளியில் தெரியும். ஆண்ட்ராய்டு என்ன இருக்குது, ஆண்ட்ராய்டு என்ன பண்ணுது அப்படின்னு யாருக்கும், ஆண்ட்ராய்டு ஃபோனில் என்ன பண்ணுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்? அது உள்ளே இருந்து வேலை செய்யுது. அதுக்கு பேர் சூக்கும சாஃப்ட்வேர் என்று பொருள். சாஃப்ட்வேர் என்றால் தமிழில் சூக்கும உடல்னு சொல்லிக்கலாம். சரி, நானா சொல்கிறேன். ரெண்டாவது, தாத்வீகங்கள் என்பது என்ன? அதாவது தத்துவங்கள் என்கின்றது காரணமாகும், அதிலிருந்து வெளிப்படுகின்றது தாத்வீகம். மாவுலேருந்து வர்றது தோசை அப்படிங்கிற மாதிரி தத்துவங்களிலிருந்து வருகிறது தாத்வீகங்கள். ஆரம்பத்தில் இருந்ததுக்கு பேர் காரணம். இந்த காரணத்தினால தான் இது நடக்குது அப்படிங்கிறது. ஸோ முதல்ல நடக்கிறது இருந்ததை காரணம்னு சொல்லுவோம், அதனால விளைந்த விளைவை காரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தத்துவங்கள் 36 அப்படிங்கிறது காரணம், அந்த காரணத்தால் விளையக்கூடியது தாத்துவங்கள் 60. இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டோன்னா இப்போ கேள்வியை நாங்கள் என்ன கேட்போம், உங்களை குழப்பத்துக்காக மாற்றி மாற்றி கேட்போம். தத்துவங்களிலிருந்து வருவதற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்போம். தாத்வீகங்கள் சொல்றோம். தாத்வீகங்கள் வருவதற்கு காரணமாக இருப்பதற்கு பெயர் என்ன? தத்துவங்கள். அப்படியா? சரி, தத்துவங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? காரணம். காரணத்திலிருந்து வெளிவருவதற்கு என்ன பெயர்? காரியம். ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அதற்கு என்ன இருக்கிறது என்று பொருள்? காரணம் இருக்கின்றது என்று பொருள். காரியம் நடக்குதுன்னா காரணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபேன் ஓடுதுன்னா சுவிட்சை போட்டிருக்கோன்னு அர்த்தம். அதுபோல் இந்த கான்செப்ட் காரணம் காரியம், காஸ் அண்ட் எஃபெக்ட், அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கேள்வி எப்படி கேட்டாலும் நம்ம மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். ஸோ இங்கே தாத்வீகங்கள்ங்கிறது வெளிப்படுகின்றதுனால அதுக்கு பேர் காரிய கருவிகள்னு பேர் சொல்கிறோம். அடுத்தது, கண்ணால் காண முடியாத உடலுக்கு சூக்கும உடல்னு சொன்னோம். கண்ணால் காணக்கூடிய உடலுக்கு தூள உடல் என்று பெயர். தூளம் என்றால் கண்ணால் காணக்கூடியது, இந்த 5 புலன்களால் நம்ம பார்க்கலாம். கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், மூக்கால் நுகரலாம், வாயால் சுவைக்கலாம். அப்படி எதெல்லாம் இந்த 5 பொறிகளை கொண்டு நாம் உணர முடிகிறதோ அதுக்கு பேர் தூளம் என்று பெயர். இந்த 5 பொறிகளாலும் உணர முடியாதது ஒன்று எது இருக்கின்றதோ அதுக்கு பேர் சூக்குமம் என்று பெயர். எல்லா சூக்குமத்துக்கும் மூல சூக்குமம் மாயை, மாயை என்ற சூக்குமம். சரி, கண்ணால் காணக்கூடிய உடல் தூள உடல் சொல்லிட்டோம். மூல பிரகிருதி எத்தனை குணங்களை கொண்டது? இந்த பாடம் சைவ சித்தாந்தம் நீங்க உலகத்தில் எங்க படிச்சாலும், இப்ப நம்ம பேசுற பாடம் மட்டும் கடினமான பாடம். அப்படியே மேலோட்டமா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி சைவ சித்தாந்தம் அப்படி இறங்கும், டீப்பா இறங்கும், திரும்ப அப்படி ஏறி அப்படி மேலே போகும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆழமா ஒரு இடத்துல போகுது அப்படின்னா இந்த ஒரு இடம் தான் ஆழமான இடம், மற்றதெல்லாம் ஆழம் கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப உள்ள போகும். அதனால இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிட்டதா அர்த்தம். நீங்க யாராவது எங்கேயாவது சைவ சித்தாந்தம் படித்த மாணவர்கள், இதுலேயே நிறைய பேர் சைவ சித்தாந்த ரத்னங்கள்லாம் இருக்கீங்க, இந்த ஏரியா மட்டும் புரியாதுங்கய்யா, இந்த வகுப்புக்கு நான் போகிறதும் இல்லை, போனாலும் புரிகிறது இல்லை, இன்னும் சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்னொன்னு இப்போ நான் படிக்கிறதே நிறுத்திட்டேன், வேறு இந்த சந்தேகம் தீரும்னு இந்த புத்தகத்தில் சந்தேகம் வந்துச்சு, இது தீரும்னு 2வது புத்தகத்தை படித்தா அதில் இன்னும் சந்தேகம் அதை விட அதிகமாயிடுச்சு. இதுவே பரவாயில்ல போட்டிருக்கு, அதனால 2ஐயும் படிக்கிறதை விட்டுட்டேன். 3வது ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அவர் வேற மாதிரி எழுதியிருக்கிறாரு. இப்படிலாம் வர்றது இந்த ஒரு இடத்துல மட்டும். கொஞ்சம் ஆழமாக படிக்கிறதுனால அப்படி இருக்கும், கவலைப்பட்டுறாதீங்க. சரி, இந்த மூல பிரகிருதி அப்படிங்கிறது எத்தனை குணங்களை கொண்டது? குணங்கள் 3. என்னென்ன குணங்கள்? ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம். சாத்விக குணம்னா நல்ல குணம். வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டு நல்ல சிந்தனைகளோட நல்லது செய்கின்றவர்களுக்கு இந்த குணம். இந்த குணம் இருந்தால் தான் அதையும் பண்ணுவான். காரணம் காரியம்னு சொன்னோம்ல, சாத்விக குணம் இருந்தால் தான். இப்போ என்னை ஐயா நீங்கள் சரியான முட்டாள் அப்படின்னு சொன்னால் நான் என்ன நினைப்பேன்? நீ முட்டாள்னு சொல்லிட்டியே அப்படின்னு நான் நினைப்பேன். முட்டாள் முட்டாள் நான் முட்டாள்னு சொல்கிறேன், ஓகேப்பா சரி, உனக்கு நான் முட்டாள் அவ்வளோதானே, சரி ஓகே அப்படின்னு நம்ம அதை நம்மை பாதிக்காமல், அதில் நம்மளை இழந்துடாமல் நம்ம நடுநிலையோட
அந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறது இந்த சாத்வீக குணம் என்று பெயர். சரி, ஸோ குணங்கள் 3 அப்படிங்கிறது 3 குணங்கள் என்னென்ன? ராஜச குணம், தாமச குணம், சாத்வீக. ராஜச குணங்கிறது முரட்டு குணம். அதாவது சாப்பிட்ற கறிகள்லேயே முரட்டு கறி சாப்பிட்ற, சில பேர் பன்னி கறி சாப்பிடுவாங்க, அது நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அப்படியே ஒயிட் பிக்கோட இது சாப்பிட்டா அப்படியே நாக்கில் அல்வா இது என்ன ஜூஸ் வடிகிற மாதிரி வடியும் சொல்லுவாங்க. வெண்பன்றி இறைச்சி இங்கே கிடைக்கும் அப்படின்னு கோயம்புத்தூரில் 2-3 இடத்துல ஃபேமஸ். அது அது எங்கே இருக்கிறவங்களும் அந்த ஏரியாவுக்கு வருவாங்க. அங்கே தான் அப்படியே தூக்குனாலே அப்படியே சொட்டு சொட்டா சொட்டுது அப்படிம்பாங்க. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியுது, அதை சாப்பிட்டா நம்ம கேஸ் போனால் எப்படி என்ன ஸ்மெல் வருது, டைஜஷன் எப்போ ஆகுது, அந்த நேரத்தில் அது நல்லா சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அதை சாப்பிட்டோம்னா அந்த மத்தியானத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் நம்மளை அது பண்ண வைக்கணும்? நம்ம நினைக்கிறோம் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லி. ரெஸ்ட் எடுக்கல, உள்ளே போனது உன்னைய ரெஸ்ட் ஆக்கிடுது. அதுக்கு அந்தந்த குணங்கள் உண்டு. மாத்திரையை சாப்பிட்டா வலி, மாத்திரை சாப்பிட்டா வலி குறையுது, ஆல்கஹால் சாப்பிட்டா போதை வருது. இப்போ இது மாதிரி ஏதாவது கன்றாவிகளை சாப்பிட்டா கன்றாவி மாதிரி பழகும், தீய எண்ணங்கள் வரும். ஸோ இது ராஜச குணம். சண்டைக்கு போகிறது, உடைக்கிறது, ஏடிஎம் உடைச்சி எடுக்கிறது, திருடுறது, பழி வாங்குறது, இதெல்லாம் ராஜச குணம். இன்னொரு குணம் வந்து தாமச குணம், அது சோம்பேறி குணம். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், சாப்பிட்றத முதல்ல பாரு, வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிறது தாமச குணம். சாத்வீக குணம் வந்து நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், பொய் சொல்லக்கூடாது. ஒரு கடையில் வந்து 90 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறோம், 100 ரூபாயை கொடுக்குறோம், சில்லறை கொடுக்கணும். 10 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் திரும்ப 100 ரூபாயை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இல்லைப்பா பணம் எடுத்துக்காம கொடுக்குற, இந்தா 10 ரூபா தான் நீ எனக்கு கொடுக்கணும், 100 ரூபாயை கொடுக்குற அப்படின்னு அவன்கிட்ட கொடு. இதே இந்த ராஜச குணம் அதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணோம், அப்படியே வாங்கிட்டு சைலண்டாக வந்துடும், தாமச குணம். ராஜச குணம் என்ன பண்ணோம், 500 ரூபா கொடுத்தா நீ 100 ரூபா தான் கொடுக்குற, மீதி 410 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சண்டைக்கு கொடுத்தது 100, 90 ரூபா போக மீதி 410 ரூபா வாங்கிட்டு போயிடுவான் அவன்கிட்ட இருந்து. இல்லைன்னா கடையை உடைப்பேன், இடிப்பேன், அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு கரை வேஷ்டி கட்டியிருக்கேன் அப்படின்லாம் காமிப்பான். பரோட்டா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டான், காசு கேட்டால் கடையை உடைச்சிடும். அதெல்லாம் வந்து அது அவன் மேலே தப்பு இல்லை, அவன் சாப்பிட்ட சாப்பாடு அது மாதிரி. பரோட்டா கடையை சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். பரோட்டாவை சாப்பிட்டாலே இந்த குணம் தான் வரும். அந்தந்த பொருளுக்கு அந்தந்த குணாதிசயங்கள் இருக்கு. ஸோ இந்த 3 குணங்களை கொண்டது மூல பிரகிருதி. நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம சிந்தனையால் அப்படி இருக்கோம். நம்ம சிந்தனை எதை வச்சு இருக்குன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து இருக்கு. 90%, மீதி 10% கூட சேர்றவங்களை பொறுத்து இருக்கு. அதுக்கு தான் அருளாளர்கள்லாம் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய், அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய்ன்னு சொல்றாங்க. சிவன்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறத விட, ஐயா உங்ககிட்ட உட்கார்ந்து இருக்கிறத விட எங்கேயாவது சிவனடியார் கூட என்னை உட்கார வை. சிவன்கிட்ட உட்கார்ந்துருந்தா அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, நம்ம பாட்டுக்கு தனியாக உட்காந்துருப்போம். சிவனடியார்கள் கூட இருந்தாக்க நம்ம மனம் ஒன்றி சிவத்தோட இருக்கும். ஆக நம்ம உடம்பில் மூல பிரகிருதி என்பது 3 குணங்களை கொண்டது. அது ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்பது. சாத்வீகம் நல்ல குணம், தர்மம் சிந்திக்கின்ற குணம், தீயது செய்யாத குணம். அது இருந்தாதான் அடுத்த பிறவில தேவர்களாக பிறக்கலாம், இல்லைன்னா அசுரர்களாக பிறக்கணும். ராஜச குணத்தோடவே வாழ்ந்துட்டு செத்தோம்னா என்ன ஆகும், அடுத்த குணத்துல இந்த நரகாசுரன், பத்மாசுரன், விசுராசுரன்லாம் சொல்றாங்களே, மைஷாசுரன், அது மாதிரி பிறப்போம். அது மாதிரி தானே சாப்பிட்டோம், அது மாதிரி தான் செஞ்சிருக்கிறோம், அது மாதிரி தான் சிந்திச்சிருக்கோம், அது மாதிரி நண்பர்களோட தான் நம்ம சுற்றி இருக்கிறோம். அப்புறம் அடுத்த முறை மட்டும் என்ன தேவேந்திரனா பிறப்போமா? தானே காஸ் அண்ட் எஃபெக்ட் தானே, காரண காரியம் தானே. விதைச்சா என்ன விதைச்சோமோ அது விளை. நெல் விதைச்சா நெல் விளையும், கொள்ளு விதைச்சா கொள்ளு விளையும். விதைச்சதுக்கு நெல்லை விதைச்சிட்டு வேண்டியது கொள்ளு வேணும்னா எப்படி வரும்? ஆக என்ன சாப்பிட்றோம், என்ன பேசுகிறோம், யார் கூட சேர்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த பிறவியையும் அந்த வாழ்க்கையையும் நிர்ணயிக்கிறது. நமக்கு நல்ல வாழ்க்கை வேணும், இந்த வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, அடுத்ததாவது நல்லா வரட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இப்பவே இதுல இருந்து விடுபடும். அடுத்தது இந்த பாடத்துல நிறைய ஆழமான இதெல்லாம் வருது. 36 தத்துவங்களை பத்தி பேசுறோம், 5 உடல்களை பத்தி பேசுறோம். இதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஒரு ஏரியா. அடுத்தது 6 ஆதாரங்களை பத்தி பேசுறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அதெல்லாம் பேசுறோம். நம் உடலில் உள்ள மணிபூரகம் எந்த பூதத்தை குறிக்கிறது, முதல்ல அது எந்த சக்கரத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியும். மூலாதாரம் அப்படிங்கிறது நம்ம அந்த ஆசனவாய்க்கு மேல இந்த ஸ்பைன் என்று சொல்லக்கூடிய பேக் போன் போய் அங்க படத்துல காமிக்கிறாங்கல்ல, அப்படியே கொஞ்சம் முடிகிற இடம் இருக்குல்ல, அந்த முடிகிற இடத்துக்கிட்ட இருக்கிறது அது மூலாதாரம். மோஷன் போற இடத்துக்கும் எலும்பு முடிகிற இடத்துக்கிட்ட மூலாதாரம். அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம யூரின் போறது அந்த இடத்துக்கு நேரா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நாபி என்று சொல்லக்கூடிய தொப்புள்கிட்ட இருக்கிறது. அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே, அது 7வது தாரம்.
இது முதல்ல எங்க இருக்குன்னு தெரியணும், இதோட வேலைகள் என்னன்னு தெரியணும், இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு தெரியணும், இதுக்கு அதிதெய்வங்கள் யாரு, இதுக்கு யார் யாரெல்லாம் கடவுள் அதிதெய்வமா இருக்காங்க அது தெரியணும், பஞ்சபூதங்கள்ல இது எதெல்லாம் அதிபூதமாக இருக்கிறது அதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரியாது. என்ன ஜடேஜா ஜடேஜா எவ்வளோ ரன் அடிச்சிருக்கான் அது தெரியணும். விராட் கோலி எவ்வளோ செஞ்சுரி அடிச்சிருக்காரு அது தெரியும். சச்சின் டெண்டுல்கர் முதல் மேட்ச்ல எவ்வளோ அடிச்சாரு அதெல்லாம் நமக்கு தெரியும். அது போல ரொனால்டோ என்ன பண்றான், கிறிஸ்டியானா என்ன பண்றான் அதெல்லாம் அத்துப்படியா தெரியும். அப்புறம் ரஷ்யா உக்ரைன் அதெல்லாம் நல்லா தெரியும். இஸ்ரேல் பாலஸ்தீன் அதெல்லாம் நல்லா தெரியும். ஓகே, எங்க இருக்கு இஸ்ரேல், எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கோம், அவன் அந்த சண்டைக்கு போனது சரியா தவறா அதெல்லாம் நம்ம இங்க வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கோம். அரசியல் கட்சிகள் நமக்கு தெரியும். எவன் ஒழுங்கானவன் எவன் ஒழுங்கு இல்லாதவன் அது தெரியும். ஜாதிகள் எத்தனை அதெல்லாம் நமக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான் அதெல்லாம் நமக்கு தெரியும். அவன் எப்படி முன்னுக்கு வந்தான் அது தெரியும். அவன் எப்படி அழிஞ்சான் அது தெரியும். அவனுடைய குணம் என்ன அதெல்லாம் தெரியும். நம்ம உடம்பு எது, நம்ம யாரு, ஐயா சொல்றாரு உயிர்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு, அது எங்க இருக்கு, அது நம்மளை கேட்டுட்டு உள்ள வந்துதா கேட்காமலே வந்துதா, அது இஷ்டத்துக்கு நம்ம இயங்குறோமா நம்ம இஷ்டத்துக்கு அது இயங்குமா, நான் யாரு முதல்ல, நீ மற்றவனெல்லாம் யாருன்னு சொல்லிடுவான். எவன் எவ்வளோ லட்சம் கொள்ளையடிச்சான், எவன் வாட்சுக்கு பில்லு கேட்டான், எல்லா கதையும் பேசுவான் நாள் ஃபுல்லா. இவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது. இவன் யாருன்னு தெரிஞ்சதான் உயிர் இருக்குன்னு தெரியும், உயிர் இருந்ததான் மூலாதாரம் தெரியும், மூலாதாரம் தெரிஞ்சதான் இவனுக்கு வடகலை இடகலை பிங்களை தெரியும், அப்பதான் இவனுக்கு சொடுமுனை தெரியும், அப்புறம் தான் இவனுக்கு குண்டலினி தெரியும், அப்புறம் தான் இவனுக்கு கபால தாமரை தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிறந்தது. ஆனா இது ஒன்றை தவிர மற்றது எல்லாம் தரவா இருக்கும். எந்த சப்ஜெக்டை நீங்க கேளுங்க. இப்போ அந்த சந்திராயன்ல விக்ரம் லேண்டர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இவனுக்கு தெரியும். மூக்குல காத்து கொஞ்ச நேரம் இது வழியா போகுது, அதுவே நம்ம உடம்பை பார்த்து சோதிச்சுட்டு இதுல போறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இதுல அதிகப்படுத்தி போகுது. இது தெரியுமா உனக்கு? அதுவே மாத்திக்கும். நம்ம ஏர் கண்டிஷனர் 23ல செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஹாட் அதிகமாச்சுன்னா அதுவே ஆன் ஆகி ஓடும். அது 23க்கு வந்துருச்சு ரொம்ப கூலா இருக்குன்னா அதுவே ட்ரிப் ஆகி நின்றும். அது போல இங்கே ஒரு தெர்மோ கப்பிள் என்று சொல்லக்கூடிய டெம்பரேச்சரை, பாடி டெம்பரேச்சர் 98.4 இருக்குதா கூடுதா குறைதான்னு பார்த்து அது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கு குறைக்கணும்னா இந்த பக்கம் காற்றை இது வழியா விட்டு மூக்கை அதுவே இந்த பக்கம் அடைச்சிக்கிட்டு அது நம்ம சில நேரம் நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தா இப்பவே தெரியும். அப்படி இழுத்து பாருங்க, இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதை இழுத்து பாருங்க, ஏதாவது ஒரு சைடு கொஞ்சம் அடைச்சிருக்கும், ஒரு சைடு ஃப்ரீயா போகும், ஒரு சைடு அடைச்சிருக்கும். இது உங்களுக்கு அப்படித்தான் முடிவு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இப்போ இந்த நேரத்துல இந்த கிளைமேட்டுக்கு உங்க உடம்புல இருக்கிற சூட்டுக்கு நீங்க சாப்பிட்ட காஃபிக்கு இந்த மாதிரி இருக்கு. இது எப்ப எப்படி ஆகும் இது உனக்கு தெரியாது. மற்றதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிற? நேரத்தை வீணாக்க கூடாது. நேரம் கிடைச்சா நம்ம இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். சிவத்தை தெரிஞ்சுக்கணும், உடலையும் உயிரையும் தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த மணிபூரகம் என்கின்றது எந்த பூதத்தை குறிக்கிறது அப்படின்னா நெருப்பு ஆகிய பூதத்தை குறிக்கிறது. அடுத்தது விசர்க்கம் என்பது எதன் விடயம்? தொழிற்கருவிகள். அது கொஞ்சம் பாடத்தை படிக்கும்போது தான் அவங்களுக்கு புரியும், பொதுவான விளக்கம் அதுக்கு இல்லை. உயிர்களுக்கு தத்துவ தாத்வீகங்களால் விளைவது என்ன? 36 தத்துவங்கள் 60 தாத்வீகங்கள்னு போட்டு நம்மளை கசக்கி புழிஞ்சு மண்டையை உடைச்சு இதை படிக்க வைக்கிறாங்களே, வித்யா தத்துவம், இந்த தத்துவம், அந்த கரணம், அந்த கரணம், சந்த கரணம், சொந்த கரணம், இப்போ கர்ணம் போட்டு படிக்கிறோமே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் இறைவன் சேர்த்தாரு அப்படின்னா, நம்ம மேலே ஏற்கனவே அழுக்கு ஒட்டி இருந்ததே, அந்த அழுக்கை பிரிக்கிறதுக்காக அவர் சோப்பு போட்டு ப்ரஷ்ஷை போட்டு தேய்க்கிறார். அதுதான், அதுக்கு தான் இதெல்லாம். கண்ணை ஏன் கொடுத்தாரு? அந்த அறிவு விளங்கத்துக்காக கொடுத்தாரு. நம்ம அந்த அறிவை அப்படியே வச்சிருக்கிறோம். பிறந்தப்ப எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. மற்ற அறிவெல்லாம் கரெக்டாக இருக்கு. அடுத்து யார் கூட சேர்ந்தா எத்தனை சீட்டு வரலாம் அதெல்லாம் இவங்க பேசிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு உயிர் போனா கண் வழியா போகுமா, காது வழியா போகுமா, மூக்கு வழியா போகுமா? 9 துவாரங்கள்ல எந்த துவாரத்து வழியா போகும்? இல்ல கபாலத்துல இருந்து போகுமா? இல்ல நாபி என்ற 11வது 10வது துவாரத்துல இருந்து போகுமா? துவாரம்னாலே என்னன்னு தெரியாது. 9 ஓட்டைகள்ல எந்த ஓட்டை வழியா போகும்? 9 ஓட்டை எது அதுவே நமக்கு தெரியாது. ஆறறிவுமா 4வது அறிவு எதுன்னு கேட்டா தெரியாதுன்றோம். யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. 6 அறிவையும் வரிசையா சொல்றா அப்படின்னாக்க 99% சொல்ல தெரியாது.
நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. 6வது அறிவு என்ன? பகுத்தறிவு. 6வது அறிவே உனக்கு தெரியும்னா 3வது அறிவு தெரிஞ்சிருக்கணும்ல. 3வது அறிவு என்ன? தெரியாது. சரி, 3வது தான் தெரியாது, 2வது அறிவாவது சொல்லு. அதுவும் தெரியாது. அறிவுன்னா என்ன? அதுவும் தெரியாது. இவனுக்கு பேரு பகுத்தறிவாளன் பேர். உனக்கு இருக்கிற அறிவு 6 எதுன்னு பேரு தெரியாது. அப்புறம் நீ என்ன பகுத்தறிவாளன்? அறிவாளன் என்ன? 1000 பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். சரி, 8வது கேள்வி. உலக பொருள்களை அனுபவிக்க தயார் நிலையில் உள்ள ஆன்மாவின் நிலைக்கு பெயர் என்ன? புருடன் என்று பெயர். அது பேரை கேட்டா கொஞ்சம் கரடு முரடா இருக்கிறதுனால யாருக்குமே புரியாது. யாராவது சைவ சித்தாந்த மாணவர்கள்ட்ட புருடன் புரிஞ்சிருச்சான்னு கேளுங்க. மாயை புரிஞ்சிச்சுன்னா சரின்னு சொல்லிடுவாங்க. வித்யா தத்துவம், வித்யா புரியுதா? புரிஞ்சிருச்சு. காலம் புரிஞ்சிருச்சு. நியதி புரிஞ்சிருச்சு. கலை புரிஞ்சிருச்சு. வித்தை புரிஞ்சிருச்சு. அராகம் புரிஞ்சிருச்சு. புருடான்னு தான் தெரியல. புருடான்னா புருஷன், ஆண்மகன், மாப்பிள்ளை. கல்யாணத்துக்கு தயாரா ஒரு பெண்ணு கிடைச்சா போதும் நமக்கு. ஒரு பொண்ணு மட்டும் இப்போ மாட்டிச்சு அப்படின்னு ஒரு நிலையில ஒரு ஆண் இருக்கும்போது என்ன நிலையோ அது போல இந்த ஆன்மா இப்போ எனக்கு ஒரு உடல் கிடைச்சது, உள்ள போய் என்ஜாய் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த ஆன்மா இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்ற இந்த பூதங்கள், அண்டம், பிண்டம் என்று சொல்லக்கூடிய உடல் கருவிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு தயாராகி நிற்கிது. ஜல்லிக்கட்டுல காலை அவுத்து விடுறதுக்கு ரெடியா நிற்கிறான். அவுத்து விட்ட பின்னாடி அதோட திறமையை காமிக்கும். ஆடவர்கள் அவங்கள அந்த காளையை அடக்கிட்டாங்களா இல்லை காலை அவங்கள அடக்கிடுச்சா அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும். அந்த ஜல்லிக்கட்டுல அவுத்து விடுவதற்கு தயாராக இருக்கின்ற காளை, அந்த தயாரா நிக்கிற ஒரு இடம் சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைக்கு பேர், இந்த ஆன்மா இந்த நிலையில் நிக்கிறதுக்கு பேரு புருடன் பேர். அது ஒரு தனி தத்துவம் கிடையாது, அது ஒரு நிலை. 9வது கேள்வி. 3 தோஷங்களில் ஏற்படும் ஒவ்வாமைக்கு என்ன பெயர்? தோஷங்கள் படிக்கிறோம், ஆயுர்வேதா படிக்கிறோம். தோஷங்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம பாடத்துல படிக்கிறோம். நார்மலா சைவ சித்தாந்த சிலபஸ்ல அது கிடையாது, நம்ம படிக்கிறோம் இங்க. அந்த தோஷங்கள் ஒவ்வாமை இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வியாதி வரும். மிஸ்மேட்ச் என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை இருந்தால் வியாதி வரும். அறிவு மயங்கி செயலற்று கிடந்த உயிர்களை எழுப்ப சேர்க்கப்படும் கருவி எது? நான் ஏற்கனவே சொன்னேன். முதல்ல அந்த உயிர் தட்டி எழுப்புறதுக்கு ஒருத்தன் மயக்கம் போட்டு கிடக்குறான், என்ன பண்ணுவோம்? முதல்ல அவனுக்கு சைவ சித்தாந்த கிளாஸ் எடுப்போமா? முதல்ல தண்ணியை தெளிக்கணும். முதல்ல கையை வச்சு பார்ப்போம், மூச்சு விடுறானான்னு பார்ப்போம். மூச்சு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்த பின்னாடி உயிர் இருக்குன்னு எப்படி பார்க்குறோம்? கையை எப்படி வச்சு பார்க்குறோம், உடம்பு வச்சு பார்க்குறோம். படக் படக் இங்கே காற்று பட்டுச்சு அப்படின்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உயிர் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் எது? மூக்கில் காற்று வர்றது. காற்று உள்ளே போகிறதும் காற்று வெளியில் வர்றதும் நடக்கலை அப்படின்னா உயிர் இல்லை என்று அர்த்தம். இப்படி மயக்கம் போட்டு கிடக்கிறவனுக்கு நம்ம உடனே என்ன பண்ணுவான்? தள்ளு கூட சேர்க்க தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி முதல்ல தண்ணியை தண்ணி தெளிச்சோன்னா அவனுக்கு கொஞ்சம் இதாகும். தண்ணியை குடி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா ஏதாவது கொஞ்சம் உடனே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணும். அப்புறம் தான் அவனுக்கு சுய நினைவு திரும்பும். சில பேருக்கு அதுக்கப்புறமும் திரும்பாது. இருந்தாலும் இந்த முதல்ல செய்யக்கூடியது ஒரு தண்ணியை தெளித்து அதை உசுப்பேத்துறது. அதுபோல இறைவன் அப்படியே மயக்கத்தில் மப்பில் கிடக்கிற மாதிரி இந்த ஆன்மா கிடந்துக்கிட்டு இருந்தது. இந்த உயிர் ஆணவ மலத்துக்குள்ளே போய் அப்படியே கிடக்குது. ஆக்சுவலாக இது எல்லாம் பண்ணலாம், இது சிந்திக்கலாம், ஆனால் சிந்திக்க மாட்டேங்குது, சிந்திக்கிறதுக்கு விட மாட்டேங்குது. அது போல இருக்கு. இப்போ பவர் இருக்கு, கண் இருக்கு, நான் படிக்கிறேன். கரண்ட் இல்லைன்னா நான் என்ன படிக்கிறது? கரண்ட் இல்லை, லைட் இல்லைன்னா இந்த புத்தகத்தை பார்த்து நான் படிக்க முடியுமா? அது போல என்ன பண்ணுச்சு, இந்த உயிர் படிக்கக்கூடிய அறிவு உள்ள உயிர் தான். ஆனா இந்த ஆணவ மலம் மறைச்சிருக்கிறதுனால படிப்பே தெரியாதது மாதிரி அது கிடந்தது. பெருமான் முதல்ல அந்த மாயை என்ற ஒன்றை கூட்டுகிறார். அப்புறம் தான் ஒன்னொன்னா கூட்டிக்க வர்றார். 11வது கேள்வி. கஞ்சுக உடலையும் விட்டு காரண உடலோடு மட்டும் தொடர்பில் இருக்கும் நிலை எது? இது அந்த உடல்கள் 5ல் மாற்றி கேட்போன்னு சொன்ன கேள்வி. முதல்ல ஃபஸ்ட்டு அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு, 4வது அடுக்கு, 5வது அடுக்கு. இப்போ நம்ம பேரை மாற்றி கேட்போம். வடமொழியும் தமிழுக்கும் டிரான்ஸ்லேஷனை 2 கேள்வியாக கேட்டிருக்கிறோம். இன்னொன்று 3வது அடுக்குக்கு முன்னாடி உள்ளது என்ன அடுக்கு, அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறோம். 2வது அடுக்குலேருந்து 2வது அடுக்கு எது அப்படின்னு கேட்குறோம். இந்த மாதிரி கொஞ்சம் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்குற ஒரு கேள்வி தான் இது.
கஞ்சுக உடல் விட்டு காரண உடலோடு மட்டும் தொடர்பில் இருக்கின்ற நிலை. இப்போ நார்மலாக இப்போ நான் சொன்ன 36 தத்துவங்களும் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம தூங்கும்போது என்ன ஆகுது, தூங்கும்போது கண்ணு பார்க்கறது இல்லை, காது கேட்கறது இல்லை, மூக்கு சுவைக்கிறது, இது ஸ்மெல்லை பார்க்கறது இல்லை. ஸோ உலகம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு, நம்ம தான் தூங்கிக்கிட்டு, வகுப்பு கூட நடந்துக்கிட்டு தான் இருக்கு, கையிலே ஐயாவுடைய வகுப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம ஏதோ மெடிடேஷனில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துட்டோம், நமக்கு தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். இப்போ சில நேரங்களில் வந்து நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் போயிடும், பக்கத்து வீட்டிலலாம் கரண்ட் இருக்கும். அதுபோல் நமக்கு 36 வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது திடீர்னு ஒரு 10-15 இது ஆஃப் ஆகி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், உயிர் 36 வேலை செய்யும் போது இங்கே நிற்கும், நெற்றி புருவத்தில் நிற்கும். இதெல்லாம் சயின்டிஸ்டுக்கு தெரியாது. சயின்ஸ் இதை ஒத்துக்கிறதுக்குன்னு ஒரு 1000 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன், கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் தான் ஒத்துக்கிறது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உயிர் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும். தூங்கும்போது உயிர் இங்கே இறங்கி வந்து, அதுக்கப்புறமா அடுத்த நிலையில் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த உறக்கம்னு சொல்கிறோமே, நல்லா தூங்கிட்டோம். அதாவது கனவு வந்தது அப்படின்னாலே நல்லா தூங்கலன்னு அர்த்தம். கனவு இல்லாத ஒரு நிலையில் நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு அந்த நிலையில் இங்கே இருந்ததுன்னு அர்த்தம். ரொம்ப இதாக இருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு கோமா, அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப லோவாக இருக்கும், அது மாதிரி இருந்தாக்க இங்கே நிற்கும். அதுக்கப்புறம் உயிர் போகும்போது அந்த உயிர் போன மாதிரியான ஒரு நிலை, கோமாவை விட முத்துனது, வெண்டிலேட்டர் ஸ்டேஜ், அது மாதிரி இருக்கும்போது மூலாதாரத்தில் நிற்கும். ஸோ இந்த உயிர் வந்து ஒரு நிலையிலையும் எந்த உடலில் நிற்கும், எந்த சக்கரத்தில் நிற்கும், அந்த நிலைக்கு பெயர் என்ன, இவ்வளோ தூரம் நம்மளுடைய அருளாளர்கள் நமக்கு ஆழமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி, உயிர் படங்கள்னு பேர் அந்த பெயர், அந்த நிலைக்கு பெயர். 5 நிலைகள் இருக்கு. என்ன, நனவு நிலை, கனவு, நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இது மாதிரி 5 மாடி ஏறி இறங்கும் உயிர் அப்பப்போ. நனவு நிலைக்கு வருமா, முடிச்சுக்கணும், சரி சரி வாங்க போகலாம் அப்படிங்கிறது நனவு நிலை. கொஞ்சம் அப்படி பண்ணுறது அது கனவு நிலை. அதுக்கப்புறம் நல்லா தூங்குறது நல்லா ஆழ்ந்த உறக்க நிலை. நல்லா அடித்தாலும் தெரியாது, எழுப்புனாலும் தெரியாது, அப்படி தூங்குறது வந்து ஆழ்ந்த உறக்கம். அதை விட இன்னும் ஆழமாக உறங்குறது உயிர் படங்கள் நிலை. உயிர் படங்கள்ங்கிறது செத்து போயிடுறது கிடையாது, சாகிற செத்த போன மாதிரி உயிரோட படுத்திருக்கிறதுக்கு பேர் உயிர் படங்கள். சரி, இடகலை என்பது எதை குறிக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம மூக்கில் 2 ஓட்டை இருக்குது. ஒரே ஒரு ஓட்டை கொடுத்துருக்கலாம், இறைவன் 2 கொடுத்துருக்கிறாரு, காரணம் இருக்கும். வாய் 1 கொடுத்தாரு, மூக்கு 2 கொடுத்துருக்கிறாரு. காது ஏன் 2 கொடுத்தாருன்னு நம்ம உடனே சொல்லிடுவோம், நிறையா கேட்கணும், கொஞ்சமாக பேசணும் அப்படின்னு. மூக்கு ஏன் 2 கொடுத்தாரு, 2 ஹோல் கொடுத்தாரு, நிறையா காற்று இழுக்கணும் அப்படின்ட்டா. இதான் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர்ஸ். ஒன்று இந்த இது ஒன்று வந்து சந்திரன் கூல் பண்ணுறது, சந்திரனோட இயல்பு கூல், சூரியனோட இயல்பு ஹாட். ஸோ காற்று இந்த ஓட்டை வழியாக சும்மா ஆடி சுற்றி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இது வழியாக இழுக்கிறோம். காற்று சும்மா இப்படியே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படியே பண்ணி பாருங்கள், இப்படியே இழுத்து இழுத்து விட்டு பாருங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு இன்னொரு நாளைக்கு, உடனே இல்லை, இன்னொரு நாள் கொஞ்சம் நேரம் கழிச்சோ மாலையிலையோ இதில் மட்டுமே இழுத்து அப்படியே விட்டு பாருங்கள். ஒரு 1/2 hour பண்ணுங்க. 1/2 hour பண்ண முடியாது, பண்ணி பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துடும், மயக்கம் வந்துடும், உடம்பு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடும். சரி, இடகலை என்பது எதை குறிக்கிறது? அந்த சந்திரனை குறிக்கிறது. அப்போ பிங்களை என்பது எதை குறிக்கிறது? சூரியனை குறிக்கிறது. இப்போ சுழுமுனை என்பது எதை குறிக்கிறது? இந்த இடகலைக்கும் பிங்களைக்கும் நடுவில் இருக்கிறது, மூலாதாரத்தில் இருந்து கபாலம் வரைக்கும் ஒரு நடுவில் ஒரு இடகலை பிங்களையே கண்ணுக்கு தெரியாது, எக்ஸ்ரே இசிஜியில் தெரியாது. அதை விட இன்னும் நுணுக்கமானது வந்து இந்த சுழுமுனை என்பது. அது நேர் கோடு நம்மளுடைய மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்பைனோட சென்டர் லைனில் போயிட்டு ஒரு நேர் கோடு ஒன்று போட்டோன்னா எப்படி இருக்குமோ அந்த இதுதான் வந்து நம்ம இந்த சுழுமுனை என்று சொல்லக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் யோக பயிற்சிகள் பண்ணாலோ வாசி யோகம் பண்ணாலே இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் அனுபவிக்கலாம். சரி, வாக்கின் கூறுகளில் ஒன்று எது? வாக்கு என்பது பேச்சை வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். உடம்ப கொடுத்தது கூட கிஃப்ட் கிடையாது, பேச்சு கொடுத்துருக்காருல அது ஸ்பெஷல் கிஃப்ட். கேக்கு க்ரீம் அப்படிங்கிற மாதிரி, கேக்கு உடலை கொடுத்தது, க்ரீம் கொடுத்தது நமக்கு. எத்தனையோ ஜீவராசிகளுக்கு வாய் இருக்கு, நமக்கும் இருக்கு வாய். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மிருகம் இல்லை, பல மிருகத்தை எதை வேணாலும் பாருங்க, திமிங்கலத்தை பார்த்தாலும் சரி, டைனோசர் பார்த்தாலும் சரி, கோழி குஞ்சை பார்த்தாலும் சரி, கண்ணுக்குட்டியை பார்த்தாலும் சரி, வாய் இருக்கு, நமக்கும் வாய் இருக்கு. சரி,
வாயோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன? வாழ்த்துவது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிடுறது சொல்லுவோம். சாப்பிடுறது. அதெல்லாம் என்ன பண்ணுது? சாப்பிடுது. எல்லா உயிரினங்களும் தன்னுடைய வாயால் சாப்பிட முடியும், அவ்வளவுதான். இல்லைன்னா சத்தத்தை எழுப்ப முடியும். ஆ அப்படி சொல்லுவோம். கூ 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 அப்படி சொல்ல முடியும். ஒரு பொருள் இல்லாத, வார்த்தை இல்லாத ஒரு ஒளியை தான் அது எழுப்ப முடியும். வார்த்தையை சொல்லக்கூடியவன் மனிதன் மட்டுமே. இறைவன் ஸ்பெஷலா இன்னொன்னு கொடுக்கிறார். வார்த்தைய, வாக்கு என்று சொல்லக்கூடிய சொல்லோசையை குறிக்கக்கூடிய, சொல்லை பேசக்கூடிய, ஓசையை கொண்டு வரக்கூடிய, இப்போ ஓசை ஒளியலாமானாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. அதுல அப்பர் பெருமான் என்ன சொல்றாரு? ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே. ஓசைன்னா என்ன? ஒளின்னா என்ன? இல்லையே, குண்டுலா. குண்டுலான்னா என்ன? சத்தம் தானே. ஓசைன்னா என்ன? அப்புறம் ஒளின்னா என்ன? சத்தம்னா என்ன? அதெல்லாம் நம்ம பார்த்து படிக்கணும். ஓசை வழியலாமானா தானே உலகுக்கு ஒரு சோதியே சுடரே. சோதினா என்ன? சுடர்னா என்ன? அதெல்லாம் நமக்கு தெரியாது. சோதியே சுடரே சுழலி விளக்கே சொல்குழல் பனைபோல் மடந்தை அப்படி வேகமா முற்றோதல்ல பாடிட்டு மணி 1:30 மணிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு வேகமா பாடிட்டு வந்துடும். 50வது பதிகம் வந்த உடனே இப்ப பை ரெடி பண்ணிக்கிட்டே தான் 51வது பதிகம் படிக்கும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க? புத்தகத்தை, திருவாசகத்தை எடுத்து தள்ள வச்சுக்குவாங்க. எதுக்கு அப்படின்னா, இது தவிர மற்றது எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வையின்னு அர்த்தம். இது அப்புறம் வச்சுக்கலாம், பாட்டு முடிஞ்சவொடனே வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் பர்ஸு, அது இது பேகு, மற்ற நீ கொண்டு வந்த ஐட்டம், போத்தின ஷாலு, கொடுத்துருக்குற இந்த தாம்பூல பை, அது எல்லாத்தையும் உள்ள பேக் பண்ணி ரெடி பண்ணுன்னு அர்த்தம். அப்படி நம்ம கடவுளை கும்பிடுறோம். இந்த இடகலை என்பது சந்திரனை குறிக்கிறதுன்னு சொன்னோம். அப்ப இந்த பிங்களை என்பது சூரியனை குறிக்கிறது. 16வது கேள்வி, கண்டத்தில் ஆன்மா மையம் கொள்ளும் நிலை எது? இந்த நிலையில இங்க ஆன்மா இங்கே நிற்கிறது எப்போ? இப்போ நம்ம ட்ரெயினை ட்ராக் பண்ணுறோம், ஒரு பார்சல் சர்வீஸ் கொரியரில் வந்துன்னா அதை ட்ராக் அப்படின்னு போடுறோம். இப்போ அந்த நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா அது சொல்லும். பஸ்ஸை ட்ராக் பண்ணுறோம், இந்த இப்போ எங்கே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுபோல் இந்த உயிர் இங்கே இருக்கிறது, இங்கே இறங்கும், கீழே போகும், அப்புறமா திரும்ப மேலே ஏறும், திரும்ப கீழே இறங்கும், இங்கேயே அல்லாடிக்கிட்டே இருக்கும். எப்பப்போ அது மாதிரி ஆகும் அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கண்டத்தில் இங்கே எப்போ நிற்கும் அப்படின்னா, கனவு, அதாவது கனவு கண்டுக்கிட்டு தூங்குறோம், அங்கேயும் அந்த கனவு கூட நமக்கு நல்ல கனவாக வர மாட்டேங்குது. பாதி கனவு அங்கேயும் பவர் ஃபெயிலியர், அங்கே பைப்பு உடச்சிக்கிட்டு தண்ணி ஊற்றுது, அப்படித்தான் நமக்கு கனவு வருது. அங்கே எவனாவது நம்மளை மிரட்டுறது, நம்ம மலையில் ஏறி நின்று கீழே தான் விழுகணும், அந்த பக்கம் போக முடியல, பின்னாடி பார்த்தா பாம்பு இருக்கு, இப்படித்தான் கனவு வருது. நமக்கு நல்ல கனவாகவே வர மாட்டேங்குது. ஆக அந்த கனவுல கண்டதுலேயே கனவுல பயந்த பின்னாடி தான் நம்ம தூக்கத்துலேருந்து முழிச்சுக்கிறோம். இந்த கண்டத்தில் அப்போ ஆன்மா எங்கே நிற்கும் அப்படின்னா, இங்கே நிற்கும். கனவு காணும் போது கனவு இல்லாம நல்லா தூங்கிட்டேன், படுத்ததான் தெரியும், எழுந்துச்சுதான் தெரியும் அப்படின்ற நிலையில இங்கே நிற்கும். அதை விட நான் படுத்தேன்னு எனக்கு தெரியாது, எழுந்துச்சதும் எனக்கு தெரியாதுன்னு இருக்காங்க இல்லையா, சில பேர் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க, கோமால இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கீழே இருக்கும், நாபில இருக்கும். இன்னும் ரொம்ப உயிருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நிலையில் இருக்கும்போது உயிர் படங்கள் என்று சொல்லக்கூடிய கடைசி நிலையில் இருக்கும். சரி, அதான் கண்டத்தில் கேள்வி ஒன்றை மட்டும் கேட்டிருக்கோம். இதை கேட்டாக்க இப்போ நேர்முக தேர்வுக்கு இதை மட்டும் படி, கண்டத்தில் ஆன்மா தங்குவது, கண்டத்தில் ஆன்மா தங்குவது, கண்டத்தில் ஆன்மா தங்குவதா, கண்டத்தில் ஆன்மா தங்குவது, அது மட்டும் படிச்சா பத்தாது. கண்டத்தில் கனவு நிலையில் தங்குதுன்னா நெற்றிப்புருவத்தில் எங்கே நிற்கும்? நனவு நிலையில் நிற்கும். அதை சேர்த்து படிக்கணும். அண்டம் என்பது எதை குறிக்கிறது? அண்டம், இந்த அண்டம், அண்ட சராசரம், அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கும், அண்ட நாயகன் அப்படின்லாம் சொல்றமே. அண்டம் என்பது இந்த உலகம், பஞ்சபூதங்களை குறிக்கும். பஞ்சபூதம்னாலும் உலகம்னாலும் அண்டம்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்தது, பாடத்தில் அழகான இளம் பெண் என்று உதாரணமாக சொல்லப்பட்டது எது? புருடன் என்பது அழகான இளம் ஆடவன். ஓகே, அவன் ரெடி ஆயிட்டான். இந்த உயிர் உடலை ஃபெவிஸ்டிக்கெல்லாம் போட்டு ஒட்டுறோம்ல, நீங்கள் 2 பொருள் தனித்தனியான பொருளை ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னா சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும், இல்லைன்னா அதுவாக சேராது. ஏன் சிமெண்ட் போடுறோம்? வெறும் செங்கலாக அடுக்கிட்டு போகலாமே, இல்லைன்னா நடுவில் மண்ணை வைக்கலாமே. சிமெண்ட்டு தான் சிமெண்ட் பண்ணுறது, ரெண்டையும் ஒட்ட வைக்கிறது. ஆக இந்த மூல பிரகிருத்தியோட, இந்த உலகத்தோட இந்த உயிர் சேரணும். அதுக்காக இறைவன் இந்த பிரகிருத்தியை கொண்டு உள்ள வைக்கிறார். இந்த பிரகிருத்திங்கிறது ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வாழ்க்கை உதாரணத்துக்கு ஒரு அழகிய பெண், ரொம்ப மயக்குகின்ற ஒரு பெண். சிலதெல்லாம் சொல்றாங்க, அப்படியே சினிமாவில் ஹீரோயின்லாம் வரும்போது அப்படிமா
ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல இந்த மூல பிரகிருதி அப்படின்றது, இந்த மூலம், இந்த உலகம், இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்ச கருவிகள், இதெல்லாமே வந்து ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இதை வந்து என்ன சொல்றோம், இந்த மூல பிரகிருதியே வந்து ஒரு ஒரு ஆண்மகனுக்கு இளம் பெண்ணுன்னு சொல்ல தவிர எடுத்துக்காதீங்க. நீங்க இப்ப இளம் பெண்ணா இருந்தாக்க ஒரு இளம் ஆண் அப்படின்னு அர்த்தம். இன்ஃபாக்சுவேஷன் சொல்றேன்ல, பெண்கள் ஆண்களை விரும்புறது, ஆண்கள் பெண்களை விரும்புறது, சவுத் போல் நார்த் போல்லாம் சொல்றோமே, அது போல ஏதோ ஒரு எக்ஸ் அந்த ஒய் எலக்ட்ரான்ஸோட ஒரு ஒரு பாண்டேஜ் வருது. அதுதான் இந்த இடம் மூல பிரகிருதி அப்படின்னு சொல்றது. அந்த மூல பிரகிருத்தியை நம்ம ஏற்கனவே ஆன்மாவை வந்து ஆண்மகன் மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு அப்படின்னு சொன்னதுனால இந்த இந்த இதை வந்து பெண்ணுன்னு சொல்றோம். மூல பிரகிருத்தியை வந்து அழகான பெண் அப்படின்னு சொல்றோம். கல்யாணத்துல பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளையை கூட்டுவாங்க, மாப்பிள்ளையை ரெடி பண்ணுங்க, மாப்பிள்ளை அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு கதை பண்ணிட்டு இருப்பார். மாப்பிள்ளையை ரெடி பண்ண சொல்லுங்க, மூத்த நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லுங்க அப்படிம்பாங்க. உடனே ஓடி போய் பின்னாடி எங்க இடம் இருக்கோ அங்க போயிட்டு வேஷ்டியை மட்டும் மாத்திட்டு ஓடி வருவார் மாப்பிள்ளை வந்தோடனே கயிறு கட்டி உட்கார வச்சுட்டு கையில மஞ்சள் தடவிட்டு பொண்ணை வர சொல்லுங்க பொண்ணை வந்து கெட்டி மேளம் கெட்டி மேளன்னு சொல்றதுக்கு முன்னாடியே பாதி பேர் இறங்கி சாப்பிட்டு போயிடும். கையில அரிசி கொடுத்துருப்பாங்க, அது எங்க போட்டானே அவனுக்கே தெரியாது. முன்னாடி இருக்கிறவன் தாலியில போட்டுட்டு போயிடுவான். சில பேர் தாலி கட்டுற வரைக்கும் கூட அவனுக்கு பொறுமை இருக்க. சில ஊர்கள்ல அப்படிதான். திடீர்னு எல்லாரும் வேகமா வருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், தாலி கட்ட போறாங்கன்னு அர்த்தம். தாலி கட்டிட்டாங்கன்னு இல்லை, தாலி கட்ட போறான். இவன் சாப்பாட்டுக்கு போறான். ஹாலே காலி ஆயிடும், மண்டபமே காலி ஆயிடும், எல்லாம் கீழே தான் இருக்கும். டைனிங் ஹாலுக்கு போயிடுவாங்க. மாப்பிள்ளை மட்டும் தனியா தாலியை கட்டும். அப்படிதான் இருக்கு உலகம், அவசர உலகம் இது. அதுல இந்த பாடத்துல நம்ம இளம் பெண் மயக்குகிறவள் அப்படிலாம் சொல்றது இந்த பிரகிருத்தியை தான் நம்ம அப்படி சொல்றோம். 19வது கேள்வி, நீர் என்ற பூதத்தின் கூறுகளில் ஒன்று எது? அதாவது இந்த ஒன்னொன்னு நம்ம முதல்ல படிக்கும்போது பஞ்சபூதம்னு படிப்போம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம் படிப்போம். அப்புறம் ஒன்னொன்னையும் இன்னும் பிரிச்சு படிப்போம். இப்போ இது விரல், 5 விரல், இது சுண்டு விரல்னு சொல்றோம். அப்புறம் சுண்டு விரல்ல அடி விரல், நடுவிரல், முனை விரல்னு சொல்றோம். அதுபோல முதல்ல சொல்லும்போது இது நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நிலத்தை வந்து அதோட கூறுகளா நம்ம பிரிக்கும் போது நம்ம உடம்புல நிலம் எப்படிலாம் கலந்துருக்கு, எலும்பா இருக்கு, தசையா இருக்கு, முடியா இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பிரிப்போம். அந்த அளவில் இந்த நீரை நம்ம பிரிக்கும் போது உடம்புல நீர் என்னென்னவெல்லாம் இருக்கு, உடம்புல லிக்விட் ஐட்டம்ஸ் என்ன இருக்கு, உடம்புல அப்படின்னா சளி இருக்கு, வாயில எச்சல் இருக்கு, வேற என்ன நீர் லிக்விட் என்ன இருக்கு, லிக்விடு பிளட் இருக்கு, அது மறந்துட்டேன், பிளட் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு, யூரின் இருக்கு. ஓகே, சிறுநீர் பையில யூரின் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு, நம்ம கருத்தரிக்கிறதுக்கான ஆண்களுக்கு விந்து இருக்கு, பெண்களுக்கு அதுக்கு உண்டான சரியான பொருள் இருக்கு. இதெல்லாம் தான் வந்து சுக்கிலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இது ஒரு கூறு. இந்த 5 வகை வெரைட்டியில அது ஒன்று. நீர்ல 5ஆ பிரிக்கலாம், நிலத்தை 5ஆ பிரிக்கிறோம். அது போல நீர், நிலம், நெருப்புல 5ஆ பிரிப்போம். நெருப்பு உடம்புல எங்கெங்கெல்லாம் இருக்கு, நெருப்பு கண்ணுல இருக்கு, அடி வயிற்றுல இருக்கு, ஹார்ட்ல இருக்கு, பேஸ் மேக்கர்லாம் சொல்றோமே அங்கெல்லாம் இருக்கு. 5 இடங்கள்ல நெருப்பு இருக்கிறது உடம்புல. அது போல இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாடங்களை நம்ம படிக்க போறோம். முதல்ல படிக்கும்போது நீர், நிலம், நெருப்புன்னு 5 படிப்போம். அப்புறம் 5ஐயும் இன்னும் பிரிச்சு உள்ள போய் படிப்போம். நீர் என்ற பூதத்தின் கூறுகளில் ஒன்று எதுன்னா சுக்கிலம். அது அந்த பாடத்தை நீங்க படிக்கும்போது இது எதுக்கு சொல்றோம்னா, இதை மனப்பாடமா வச்சு காட்டியும் இது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா போதும். 3வது பாடத்துல இதை பத்தி வேணும்னா அதை திறந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரி, 20வது கேள்வி, பஞ்சபூதங்களில் திடத்தன்மை கொண்டது எது? அது உங்களுக்கே தெரியும் எதுன்னு. திடம், சாலிடா இருக்கிறது எது? வெயிட் போட்டு அளக்கலாம், லாரியில ஏத்தலாம், அது எது அப்படின்னாக்க நிலம். சரி, இது 5வது கேள்வித்தாள் முடிந்தது. அடுத்து 6வது கேள்வி, இன்றைய பாடத்துக்கு கடைசி தேர்வு. வாசி யோகத்திற்கு மிகவும் முக்கியமான காற்று எது? இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்கள்னு இந்த உலகத்துல இருக்கிறது. அந்த உலகத்துல இருக்கிற 5 எலிமெண்ட் தான் நம்ம உடல்லையும் இருக்கு. நம்ம உடம்பை நீங்க ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி இது பண்ணாலும் இதுக்குள்ள என்ன இருக்கு, சாலிட் ஐட்டம் இருக்கு. சாலிட் ஐட்டம் என்ன இருக்கு, மண்டை ஓடு இருக்கு, எலும்பு இருக்கு, இதெல்லாம் சாலிடா இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு, அதான் நிலத்துக்கு சமம். அடுத்தது நீர்னா என்ன? நீர்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன், உடம்புல நீர் என்னென்ன இருக்கு, அதுதான் அங்க எப்படி உலகத்துல நீர்னு சொல்றோமோ, கடல் நீர், குளத்து நீர்னு சொல்றோமோ, அதுபோல உடல்ல இருக்கிற நீரை 5 வகையாக பிரிக்கலாம்.
அடுத்தது வெளியில நெருப்பு இருக்கு, சூடு இருக்கு, ஹீட் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு. உடம்புலையும் டெம்பரேச்சர் இருக்கு, உடம்புலையும் 5 வகையான ஹீட் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 3ஐயும் 5 வகையா பிரிக்கிறோம். நிலம், நீர், நெருப்பு 5 வகையா பிரிப்போம். அதுக்கு அடுத்தது காற்று வரும்போது காற்றை 10 வகையா பிரிப்போம். தச வாயுக்கள்னு சொல்லுவாங்க. தசம்னா 10, தசாவதாரம், தசமி, தஸ், 1 2 3 4 5 6 7 8 9, தஸ், தஸ்னா 10. தசமின்னு சொல்றோம் இல்லையா, அது போல இந்த தச வாயுக்கள் 10 இருக்கும். அப்புறம் தச நாடிகள்னு ஒன்று படிப்போம் ஆகாயத்துக்கு. இப்போ இந்த தச வாயுக்களை நம்ம படிக்கும்போது பிராணன், அபானன், உபானன், கிரிகரன், தேவதத்தன் அப்படின்னு வரிசையாக படிப்போம். அதில் தனஞ்சயன்கிறது நம்ம செத்த பின்னாடி வேலை செய்கிறது, சாகிற நேரத்தில் அது வேலை செய்யும். அதான் தனஞ்சயன்கிறது. பிராணனில் ஆரம்பித்து தனஞ்சயன் வரைக்கும் இருக்கிற காத்துக்களை 10 வகையாக காற்று நம்ம உடம்புல வேலை செய்யுது. நம்ம சயின்ஸில் என்ன படிப்போம், காற்று இது வழியாக போகும், லங்ஸுக்கு போகும், லங்ஸ் விரியும், அப்புறம் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு போகும், பிளட் வெசல்ஸுக்கு அதை எடுத்துகிட்டு போகும், திரும்ப எல்லாமே டஸ்ட் வரும், போகும். இதுதான் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஒரு 10 வகையாக இது வேலை செய்யும். நமக்கு மோஷன் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏர் ப்ரெஷரை கிரியேட் பண்ணணும். சஸ்பென்ஷன் மாதிரி ஏர் ப்ரெஷர் கிரியேட் பண்ணி மோஷனை வெளியில் தள்ளணும். நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மோஷன் போகிறது இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கேஸ் தள்ள மாட்டேங்குதுன்னு அர்த்தம். அப்புறம் உடம்புல ஒவ்வாத ஒரு பொருள் ஏதாவது போயிட்டா அதை வாமிட் பண்ணி வெளியில் தரணும். வாமிட் வரணும். வாமிட் எப்படி வரும், அதுக்கு ஒரு காற்று இருக்கு வாமிட் வர்றது. தூக்கம் வரும்போது கண்ணை மூடணும். கண் எப்படி மூடும், சிவபெருமானுக்கு கண்ணே மூடுறது கிடையாது. சிவபெருமானுக்கு விழிகள் இமைகள் இமைப்பதே கிடையாது எப்போதுமே. நமக்கு இது மூடுது திறக்குது அப்படின்னா எப்படி திறக்குது, அதுக்கு ஒரு காற்று வேலை செய்யுது. அடுத்ததாக நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுனா நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். இப்படி தச வாயுக்கள் என்று 10 வகையான வாயுக்கள் உடம்புல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, வாயுக்களை 10ஆ பிரிக்கிறோம். பிரகிருதியின் குணக்கூறுகள் எத்தனை? போன கொஸ்டின்லையும் இதே கேள்விதான், வேற மாதிரி வந்துடுது. பிரகிருதி எத்தனை குணங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்டில் படிக்கிறதுனால குணக்கூறுகள் எத்தனை அப்படின்னு. குணக்கூறுகள்னா குணங்கள், பிரகிருதிக்கு ஒரு குணம் இருக்கு. இப்போ ஐயா எப்படி நல்லவரா கெட்டவரா, குணம் எப்படி, மாப்பிள்ளைக்கு குணம் எப்படி, மாப்பிள்ளை பொண்ணு அலையன்ஸ் பார்க்கும்போது பையனுக்கு குணம் எப்படின்னு விசாரிச்சிங்களா? ஒரே சொத்து பத்து சொந்தம் ஜாதி அதைத்தான் பார்க்குறீங்க. குணம் எப்படி, அது நல்ல குணமாக இருக்கணும், சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படிதான் மாப்பிள்ளை பொண்ணை தேடுவோம் நம்ம. எல்லாமே அப்போ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆக இந்த குணம் என்பது 3 குணம்தான். அந்த 3 ராஜச குணம், தாமச குணம், சாத்வீக குணம். இந்த 3 குணங்கள் தான் பிரகிருதியை சேர்ந்தது. நமக்கு இருக்கிறதெல்லாம் இந்த 3 குணங்கள் தான். சரி, சிவபெருமானுக்கு இந்த 3 கிடையாது. அதனால அவன் நிர்குணன், சர்க்குணன், குணாதீதன், குணமிலி அப்படிலாம் பேர். சரி, தொழில் காற்றின் இருப்பிடம் எது? இந்த 10 வகையான காற்றுக்கள்ல ஒரு காற்று தொழில் காற்றுன்னு இருக்கு. எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. சயின்ஸ்ல எல்லாம் இதை பண்ண முடியாது. காத்து இருக்கு, காத்து உடம்புல இருக்கு, அது 10 வகையா பிரிக்கலாம். 10 பணிகளை அது செய்கிறது. இப்போ அரசாங்கம்னு சொல்றோம். அரசாங்கம்னா என்ன, 27 மினிஸ்டர் இருக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு சொல்றான், பல மாநிலங்கள் மாவட்டங்கள் அதுல இருக்கு. ஒரு மாவட்டம்னு சொல்றோம், அது உள்ள வட்டங்கள் இருக்கு. அது போல காத்து அப்படின்னு சொன்னா 10 வகையா அதை பிரிக்கலாம். 10 வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த 10 காத்துக்கள்லையும் நம்மளுடைய அருளாளர்கள் முதல்ல 10 காத்து இருக்குன்னு நீங்க எந்த ஒரு எம்பிபிஎஸ் புத்தகத்திலையும் படிக்க முடியாது. யாராவது ஒரு சயின்டிஸ்ட்ல இந்த 10 காத்துல ஏதாவது 4-5 காத்து என்னன்னு கேளு, சயின்ஸ் புத்தகத்துல அது இருக்காது. சைவ சித்தாந்த புத்தகத்துல அது இருக்கு. சயின்ஸ் அட்வான்ஸா இருக்கா, சைவ சித்தாந்தம் அட்வான்ஸா இருக்கு? யாராவது சில முட்டாள்கள் சொல்லுவாங்க, இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்றீங்களே சயின்டிஃபிக்கா நீ எனக்கு சொல்லு பார்க்கலாம், சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண. சயின்டிஃபிக்கா எப்படி சைவ சித்தாந்தத்தை ப்ரூவ் பண்றது? சைவ சித்தாந்தம் கடல், சயின்ஸு ஒரு கப்பு காஃபி, ஒரு கப்பு வாட்டர். இதை வச்சுக்கிட்டு நீ இந்த ஒரு கப்பை வச்சுக்கிட்டு கடல்ல நீ அளக்குறேன்ற. இந்த கப்புக்குள்ள கடல் எங்க இருக்குன்னு காமின்னு சொல்ற. கப்புக்குள்ள கடல் எப்படி இருக்கும்? கப்புக்குள்ள கடல் எப்படி இருக்கும்? கடலுக்குள்ள வேணா கப்பு இருக்கும். அண்டால குண்டா அண்டால குண்டா போகும், குண்டால அண்டா போகாது. சரி, இப்போ
10 வகையான காத்து இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்போ எப்படி வேலை செய்யும், இதெல்லாம் சொன்னவங்க. எந்தெந்த முத்திரைகளை நம்ம பண்ணா, இப்படி பண்ணா எந்த காத்து வேலை செய்யும், இப்படி பண்ணா என்ன பண்ணும், இப்படி பண்ணா என்ன, இப்படி பண்ணா இது ரெண்டையும் சேர்த்து பண்ணா என்ன, இது மேலே வச்சா என்ன, இதை இப்படி ஓப்பனில் வச்சா என்ன, இதை இப்படி வச்சா என்ன, இப்படி வச்சா என்ன, எல்லாமே நம்ம சைவ சித்தாந்தத்தில் படிக்கிறோம். வேற எந்த சைவ சித்தாந்த வகுப்புலையும் இந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கிறது இல்லை. இந்த சைவ சித்தாந்த சுடரில் தான் நீங்கள் டாக்டர் படிப்பும் படிக்கலாம், மனிதவியல் உலகியலும் படிக்கலாம். நீங்கள் இதில் முத்திரைகள் படிக்கலாம், தாத்வீகங்களை பற்றி ஆழமாக படிக்கலாம். இந்த கோர்ஸில் ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதிகமாக படிச்சிருப்பீங்க. சரி, இப்போ அந்த தொழில் காற்றுன்னு ஒன்று இருக்கு, அந்த காற்றுக்கு ஒரு இருப்பிடம்னு ஒன்று இருக்கு. ஒன்னொன்றுக்கும் இருப்பிடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த உயிர் எங்கெங்கே நிற்கிதுன்னு சொன்னால, முடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கும், தூங்கும்போது இங்கே இருக்கும், கனவு கூட இல்லாமல் ஆழ்ந்து தூங்கும்போது இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த காத்துன்னு சொல்றீங்களே, இந்த காத்துக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு இடத்துல ஒரு இருப்பிடம் எங்கே இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இருக்கிற நீங்கள் என்ன எம்ஆர்ஐ பார்த்தாலும் எம்ஆர்ஐ தானே. ஆமாம், நீங்கள் 300 ஸ்லைஸ் 3000 ஸ்லைஸ் போட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கல இது வரைக்கும். இனிமே ஏதாவது கண்டுபிடிச்சாதான். இனிமே வரப்போகிற சயின்ஸை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற கடவுளை நம்ம அளக்கக்கூடாதுங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். நமக்கு அந்த தொழில் காற்று மண்ணீரல்ல இருக்கும் அப்படிங்கிறத அருளாளர்கள் நமக்கு ஞானத்தால் உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி நம்ம நம்பணும் அப்படின்னா 3 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று நம்ம அதை கண்ணால் பார்க்குறோம், அதனால வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நெருப்பு எரியுது அப்படின்னா நெருப்பு எரியுது, நெருப்பு இருக்கு, நம்ம பார்க்குறோம், நமக்கு நெருப்பு இருக்கு சொல்கிறோம். அடுத்தது புகை வருது, புகை வந்தால் என்ன அர்த்தம்? உள்ள ஏதோ நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அது அனுமான பிரமாணம்னு சொல்லுவாங்க. நேரடியாக நெருப்பை பார்க்கல, ஆனால் புகை வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது. இப்போ மேலே புகை வந்தால் உள்ள நெருப்பு இருக்கு என்பது தெரிஞ்ச விஷயம்தான். பழத்தை பார்க்குறோன்னா இது ஒரு காலத்தில் காயாக இருந்தது அப்படிங்கிறது ஒன்றும் நமக்கு பெரிய கஷ்டமான வேலை இல்லை. ஸோ அப்படியும் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உயர்ந்த அருளாளர்கள் அறிவாளிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ, அந்த நம்மளுடைய வேத நூல்கள் 12 திருமுறை என்ன சொல்லுது, 14 சாத்திர நூல்கள் என்ன சொல்லுதோ அதை நம்புறோம். நம்மளா ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க கூடாது. அப்படி பார்த்தா இந்த மண்ணீரல்ல இது இருக்கு அப்படின்னு நம்மளுடைய அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால சயின்ஸ் இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம இதை ஏற்றுக்கொண்டு படித்துக் கொள்கிறோம். அடுத்தது 31 தத்துவங்கள் சுத்த மாயையிலிருந்து தோன்றியவை, இது சரியா அப்படின்னு கேட்குறேன். 31 தத்துவங்கள் சுத்த மாயையிலிருந்து தோன்றியவைங்கிறது தவறு. ஆனால் கேள்வி உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? சரியா அப்படின்னு கேட்குது. சரியில்லை, தவறு. 36 தத்துவங்கள்ல 5 தத்துவங்கள் சுத்த மாயையை சேர்ந்தது, 31 தத்துவங்கள் அசுத்த மாயையை சேர்ந்தது. சுத்தம் 5, அசுத்தம் 31. இப்போ கேள்வி என்ன கேட்குது? இந்த 31 சுத்த மாயையில் இருக்கு, இது சரியா அப்படின்னா தவறு அப்படின்னு அர்த்தம். 5வது, கர்ப்பிணிகளுக்கு பிரசவ நேரத்தில் உதவும் காற்று எது? அபானன்னு ஒரு காற்று இருக்கு. லேடி டெலிவரி பண்ணும்போது டெலிவரி டைம்ல அந்த குழந்தைய வெளியில தள்ளுறதுக்கு ஒரு காற்று திடீர்னு வந்து வேலை செய்யும். நமக்கு யாராவது ஹெல்ப்புக்கு வர்றாங்களா அப்பப்போ, அது போல நம்ம யாராவது விஐபி போகும்போது அவருக்கு யாராவது துண்டு போத்துனாக்க அதை உடனே வாங்கி மடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் இருக்கும். அதுபோல் இந்த நிறை மாத கர்ப்பிணி அந்த குழந்தைய அவங்க டெலிவரி பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை பாவம் தான். இப்போ பிரசவ வலி என்று சொல்லுவாங்களே, அந்த பெண் படுகின்ற துயரத்துக்கு இந்த உலகத்தில் வேற எந்த துயரமும் அதை ஒப்பா சொல்ல முடியாது. ஒன்று எப்போ அந்த பெண்ணுக்கு அது துன்பமாக தெரியாது அப்படின்னாக்க அந்த குழந்தையோட சத்தத்தை கேட்டாக்க துன்பத்தை மறந்துடுவாங்க. அதான் அதுக்கு மருந்து. குழந்தை அழுகிறத கேட்ட உடனே இந்த தாய்க்கு வலி மறந்து போயிடும். வேற எந்த இதுலேயும் நிறுத்த முடியாது. அதனால தான் இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அனஸ்தீசியாலாம் கொடுத்து நிறுத்துறாங்க. அதை மூளையை வேலை செய்ய விடாமல் பிளாக் பண்ணி நிறுத்துகிறோம். இப்போ இந்த 31 தத்துவங்கள் கர்ப்பிணிகளுக்கு பிரசவ நேரத்தில் உதவும் காற்று அபானன் அப்படிங்கிற காற்று. அபானன் காற்று வந்து கீழே தள்ளக்கூடிய காற்று, டுவர்ட்ஸ் கிராவிட்டி ஒர்க் பண்ணக்கூடிய காற்று, எல்லாத்தையும் கீழே தள்ளும். மோஷனை கீழே தள்ளும், யூரினை கீழே தள்ளும். அப்போ தான் யூரின் வெளியில் வரும். நம்ம இல்லைன்னா அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கும். மோஷன் பேக்கில் வந்து அந்த உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் வந்துட்டு கழிவு பொருள்களுக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும். கழிவு பொருளை வெளியில் தள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வகையான காற்று. அந்த காற்று 10ல் 1, 10ல் 2வது காற்று. அந்த 2வது காற்றுக்கு அபானன்னு பேர். அந்த அபானன் நார்மலாக எங்கே நிற்கும்? இப்போ நார்மலாக பஸ் ஸ்டாண்டில் பஸ் எல்லாம் எங்கே நிற்கும்? டெப்போவில் நிற்கும். அப்புறம் ஓட வேண்டிய நேரத்தில் நம்ம ரோட்டில் ஓடும்.
அதுபோல் ஓட வேண்டிய நேரத்தில் ஒரு இடத்துல வேலை செய்யும். பார்க்கிங் பண்ணுறதுக்கு அங்கே கொண்டு போய் பார்க்கிங் பண்ணுவாங்க. அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, காற்று மட்டும் இல்லை, 10 காற்று இருக்குது, 10 இந்தந்த வேலையை செய்து, இதில் யார் பெரியவன், யார் அதுக்கு அடுத்து அசிஸ்டண்ட் யார், ஜூனியர் அசிஸ்டண்ட் யார், இந்த அசிஸ்டண்ட் எங்கே போய் தங்குவான், ராத்திரியில் இவன் எங்கே இருப்பான், பகலில் எங்கே இருப்பான். தனஞ்சயன்னு ஒரு காற்று இருக்குது, அது எப்போ வேலை செய்யும், செத்தாதான் வேலை செய்யும். ஓகே, அப்போ ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த காற்றுக்கு வேலை கிடையாது. செத்த உடனே ஈமக்கிரியைகள் பண்ணணும். செத்த உடனே என்ன பண்ணணும், அது வந்து கண்ணு உடம்பை ஊத வச்சிடும், உடம்பு பெருத்து போயிடும். நாயெல்லாம் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறத பார்க்குறோம்ல, நல்லா அழகான குட்டி நாயா போகுது, அடிபட்டு கிடத்துனா விரைச்சி போகுதுன்னு சொல்கிறோமே, விரைச்சது அபானனுடைய வேலை. எல்லா ஹோல்ஸையும் பெருசாக்கி கிருமிகளை உண்டாக்கி அதுக்குன்னு புது வைரஸ் பாக்டீரியாவெல்லாம் உருவாக்கி அதை உடம்பை பெருக்க செஞ்சு உடம்புக்குள்ள வேற உயிர்கள் எதுவும் புகுந்துடாம, வேற பொருள்கள் புகுந்துடாம மூக்கை அடைக்கணும், வாயை க்ளோஸ் பண்ணணும், தொண்டையை பெருசாக்கணும், மோஷன் போகிற ஹோல்ஸ் எல்லாம் அதுவே அடைக்கணும். எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஒரு காற்றுக்கு பேர் தனஞ்சயன் பேர். வீட்டை பூட்டி கதவை சாவியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் லாக் பண்ணி சாவியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய அடுத்த பிறவிக்கு உண்டான உடலில் கொண்டு போய் இதை வச்சுட்டு போகணும். ஆலயத்தில் மெய்காப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லாத்தையும் பூட்டி சாவியை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். பேங்க்ல எல்லாம் அந்த கேஷ் பாக்ஸ் அது இதெல்லாம் கொண்டு போய் பூட்டி ஒரு இடத்துல வைக்கணும். இந்த ஒரு இடத்துல வைக்கிறது அடுத்த பிறவியில வந்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு 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 பெருசாகும். இப்போ இங்கே நல்லதை பண்ணிட்டு வச்சுட்டு போயிருந்தோம்னா நல்லதா பெருசாகும், கெட்டதை பண்ணியிருந்தோம்னா கெட்டதா பெருசாகும். ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையில் மனதால் நல்லதை நினைக்கணும், வாயால் நல்லதை பேசணும், செயலால் நல்லதை செய்யணும். இது ரொம்ப 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 முக்கியம். புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பாடம் நடத்துகிறோம், ஒரு ஸ்டேஜ் வரும்போது இன்னும் கொஞ்சம் இதுலேயே ரெண்டாவது இன்னொரு 2-3 பாடம் போன பின்னாடி சொல்லுவோம், புண்ணியம் பாவம் எல்லாம் இருவினை ஒப்பு. கஷ்டம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது, சந்தோஷம் வந்தாலும் சிரிக்கக்கூடாது, கஷ்டம் வந்தால் அழுகக்கூடாது, சந்தோஷம் வந்தால் சிரிக்கக்கூடாது. ஓகே ஓகே, என்னாச்சு, கால் உடைஞ்சிச்சா, பரவாயில்ல, ஓகே, எல்லாம் சிவன் கொடுத்தது. சிவன் எப்படி கொடுத்தாரு, நம்ம ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணியிருந்தா அதில் 90% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 10% மட்டும் கொடுப்பார். நம்ம ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 100% அவர் கூட கொடுப்பார், போனஸோட கொடுப்பார். தீபாவளிக்கு பரிசு கூட கொடுக்குறான்ல, அது போல நம்ம சும்மா ஒருத்தனுக்கு 1 கிலோ ஒரு வாழைப்பழம் கொடுத்துருந்தோம்னா நமக்கு 10 வாழைப்பழம் வர்ற மாதிரி இன்பம் வரும். நம்ம பாவம் 10 கொலை செஞ்சிருந்தோம்னா 1 கொலை செஞ்சதுக்கான தண்டனையை மட்டும் கொடுப்பாரு, மீதி 9 அவங்க புருஷன் பொண்டாட்டி வச்சுப்பாங்க. சிவபெருமானு சிவகாமியை வச்சுக்கிட்டு நமக்கு 1 மட்டும் கொடுப்பாங்க. அந்த 1 நமக்கு தாங்க முடியலன்றோம். அப்போ நம்ம ஒரிஜினலாக பண்ணதை கொடுத்துருந்தாருன்னா என்ன பண்ணுறது? சரி, 56 தத்துவங்கள் சுத்தமாயிலிருந்து தோன்றியவை சரியா சரி. குரல் நான்களை அதிரச் செய்து ஒளியை ஏற்படுத்தும் காற்று எது? நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா அந்த பேச்சு எப்படி வருது, அதுக்கு ஒரு காற்று இருக்கு. பேசும்போது காற்று வெளியில் வருது இல்லை, உள்ள லங்ஸு அது இது இங்கே ஆக்சிஜன் போகிறது, அங்கே என்னது சொல்கிறது பிளட் வெசல்ஸுக்கு போகிறது, அது போய்கிட்டு தான் இருக்கு. பேசும்போது எக்ஸ்ட்ரா ஏர் வந்துக்கிட்டே இருக்கு. அதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா உதாரணம், என்னுடைய பேச்சு, என்னுடைய எண்ணம், நான் சிந்திக்கிறது, அது எங்கேயோ போய் மூலாதாரத்துக்கு போய் மூலாதாரத்தில் அது ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு அது அப்படியே இங்கே வந்து மேலும் மேலும் வளர்ந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த குரல் நான்கள் அதை வந்து சரியாக பக்குவப்படுத்தி அப்புறம் என் நாக்கு வழியாக விட்டு பல்லு அதை இறுக்கி பிடிச்சி, பல்லுலாம் விழுந்துருந்ததுன்னா பல்லு இல்லாத பொழுவாயின்னு சொல்கிறாங்களே, பல்லு இல்லாதவங்களுக்கு என்ன வருது, சரியான வார்த்தை வராது. அந்த பல்லுக்குள்ளே நிறுத்தி நாக்கை நிறுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சு நாக்கு மேலே கீழே அசைய வச்சு லா 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 அதெல்லாம் சொல்ல வச்சு அதுக்கப்புறம் அது ஒளியாக வெளியில் வருது. எவ்வளோ வேலை அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த கம்ப்யூட்டரும் அப்படி வேலை செய்ய முடியாது. ஸோ இந்த குரல் நான்களை அதிரச் செய்து ஒளியை ஏற்படுத்துகின்ற காற்றுக்கு பேர் உதாரணம். நம்மளை பேச வைக்கிற காற்றுக்கு பேர் உதாரணன்னு பேர். நம்மளை மோஷன் போக வைக்கிற காற்றுக்கு பேர் அபானன்னு பேர். நம்மளை உயிரோட மூச்சு வாங்கிக்கிட்டு உயிரோட இருக்க வச்சிருக்கிற காற்றுக்கு பேர் பிராணன்னு பேர். நம்ம சாகும்போது கடைசியாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அடுத்த பிறவிக்கு நம்மளை கூட்டிக்கிட்டு போகிறது தனஞ்சயன் பேர். எப்படியெல்லாம் பெரியவங்க என்ன பாடத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதை படிக்காமல் ஏதோ கன்றாவியெல்லாம் படிச்சுக்கிட்டு வார மலர் மாத மலர் தினமும் 4 பேப்பர் தினத்தந்தியே ஃபுல்லாக படிப்பான் 1 மணி நேரம் உட்காந்து. அப்புறம் தினமலர் எடுத்து அவன் எப்படி எழுதியிருக்கிறான், அவன் எப்படி எழுதியிருப்பான், இதையே அவன் கட்சிக்கு தகுந்த மாதிரி எழுதியிருப்பான். கொலை செஞ்சார் அப்படின்னு இவன் எழுதுவான், அவன் வந்து கொலை செய்யப்பட்டார்னு எழுதுவான். இல்லைன்னா இதில் புத்தகத்தில் இவர் கொலை செய்ய போனார் அதனால அவர் தற்காத்து கொண்டார் அப்படின்னு போடுவான். ஓகே,
இவன் ஏழு ஏழு பேப்பரையும் படிப்பான். மூச்சு எங்க வாங்கணும் எங்க உள்ள விட்டோன்றது தெரியாது இவனுக்கு. சரி, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவான். அதான் மாயின்னு சொல்றது. ஏங்க எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, நான் அவன் வேலையை பாரு, இதெல்லாம் தெரியாம இப்ப நான் என்ன செத்தா போயிட்டேன், தெரிஞ்சவன்லாம் என்ன ஏதா அப்படியே உயிரோடவா இருக்கிறான், எல்லாருக்கும் ஒரு நாள் போறதான் தம்பி, அதனால இதெல்லாம் ரொம்ப நடத்தாதீங்க கிளாஸ்லன்னு சொல்லிடுவான். சரி, காற்று என்ற பூதத்தின் தாத்வியங்கள். சரி, குரல் நான்களை அதிரச் செய்வது உதாரணம் பார்த்தோம். இந்த காத்துங்கிற பூதம், பஞ்சபூதங்கள்ல காத்துங்கிறத எத்தனை பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம்? தச வாயுக்கள் நான் சொன்னேன், 10ஆ பிரிச்சு படிக்கிறோம். அதுபோல இந்த வாக்கு, என்னுடைய வார்த்தை வெளியில வருது அப்படின்னா, இறைவன் வாக்கு வாழ்த்த யாரோ கொடுத்திருந்தாங்க, வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும். எல்லா ஜீவராசிகளுக்கும் வாய் இருக்கு, மனிதனுக்கும் வாய் இருக்கு. எல்லா ஜீவராசிகளும் சாப்பிடுது, மனிதனும் சாப்பிட்றான். எல்லா ஜீவராசிகளும் கத்துது, மனுஷன் பேசுறான். எதுக்காக அப்படி? இதுக்கும் அறிவுக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. 5 அறிவு 6 அறிவையும் இதையும் குழப்பிக்காதீங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் வாய் இருக்கு, மனுஷனுக்கு வாய் இருக்கு. எல்லாம் வாயில சாப்பிடுது, மனுஷன் வாயில சாப்பிட்றான். எல்லா ஜீவராசிகளும் ஒளி எழுப்புது, மனுஷனும் ஒளி எழுப்புறான். அதோட விட்டுற வேண்டியதானே. மனுஷன் பேசலாம். ஏன்? திருமுறை படிக்கலாம், 18,000 பாடல் படிக்கலாம். படிக்கலைன்னா 12 திருமுறைக்கு 1 4 வரி, 12 நாள் 48 வரியாவது படிக்கலாம். அதுவும் படிக்க முடியலைன்னா பஞ்சபுராணமாவது 20 வரி படிக்கலாம். தேவாரத்துக்கு ஒரு 4 வரி, திருவாசகத்துக்கு ஒரு 4 வரி, திருவிசைப்பால ஒரு 4 வரி, திருப்பல்லாண்டுல ஒரு 4 வரி, பெரிய புராணத்துல ஒரு 4 வரி. இந்த 4 வரியை நீ பாடினாலே 18,000 பாடல்கள் பாடினதுக்கு சமம்னு சொல்றாங்க. இதை விட்டுட்டு மற்றதுல எல்லாம் நேரத்தை செலவு பண்ணிட்டு இதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவான். சரி, இந்த வாக்கு, இந்த வார்த்தையா வெளியில வர்றதுக்கு நான் சொல்ற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றது, நான் ஏற்கனவே சொன்னேன், மூலாதார சிந்தனையில மூலாதாரத்துல போயிட்டு அங்கிருந்து கிளம்பி 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 ட்ரெயின் வர்ற மாதிரி வெளியில வாக்கா வருது. ஸோ 4 நிலைகள் இருக்கு. அது என்னென்ன நிலைன்னு பின்னாடி வரும், அது படிச்சுக்கலாம். பூதாதி அகங்காரத்தில் தோன்றுபவை எவை? இந்த உலகம் தோன்றும் போது ஒரு அகங்காரத்திலிருந்து வருதுன்னு படிப்போம். அந்த தத்துவங்களை பாடத்துல படிக்கும்போது அது தெரியும். 11, வாக்கின் தொடக்க நிலை எது? வாக்கு 4 நிலைகளாக வந்ததுன்னு சொன்னோம். முதல்ல சூக்குமைன்னு பேரு. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொல்றோம், ஒரு கனி இருக்கு அப்படின்னா அது அது அப்படியே மரத்துல அப்படியே கனியாவே வந்துடாது. முதல்ல ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு அரும்பு, அதுக்கப்புறமா ஒரு மலர் பூவா வரும், அப்புறமா அது காய்க்கும். இந்த காய் அப்புறம் கனியாகும். அதுபோல இந்த வாக்கு முதல்ல ரொம்ப சூக்குமமா இருக்கும், அப்புறமா அடுத்த ஒரு 2 நிலைகள் இருக்கு. அடுத்து கடைசியா 4வது நிலையில வரும்போது தான் அந்த வாக்காக வெளியில வரும். ஸோ 4 ஸ்டேஜில் இதுக்கு வளர்ச்சி இருக்கு. சர்லாக் 1, சர்லாக் 2, சர்லாக் 3, 4, சர்லாக் 0. அது மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி இதுலேயும் 4 ஸ்டேஜ் இருக்கு. நம் வாயிலிருந்து வரும் வார்த்தை எதை கடந்து உதானன் பிராணனுடன் கலந்து வெளிவருகிறது? சக்கரங்கள். மூலாதாரத்திலிருந்து மேலே வருதுன்னு சொன்னேன் இல்லையா? மூலாதாரத்துல தோன்றி இங்கே வரைக்கும் வருது அப்படின்னா நெத்திக்கு போறது கிடையாது வாக்கு, இங்கே கபாலத்துக்கு போகாது, இங்கேயே வெளியில வந்துடுது. அப்போ இங்கே வெளியில வருது அப்படின்னா இது கீழே இருக்கிற சக்கரத்தெல்லாம் தாண்டி இருக்கு, இந்த சக்கரத்தை தாண்டி இருக்கு, இந்த சக்கரத்தை தாண்டி இருக்கு, நாபி அடுத்தது 5 சக்கரத்தை தாண்டி வந்திருக்கு. கழுத்தளவில் எழுத்து வடிவில் மெல்ல ஒலித்து நிற்பது எது? மத்திமை. அது முன்னாடி இருந்த ஸ்டேஜை விட 3வது ஸ்டேஜுக்கு வரும்போது மத்திமை. சண்டைகளை தூண்டும் குணம் எது? இதை படிக்க. சைவ சித்தாந்தம் எதுக்கு படிக்கிறோம்? செத்த பின்னாடி முத்தி வரும், அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ என்ன வரும்? இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே என்ன வரும்? சண்டைகளை தூண்டுகின்ற குணம் ராஜச குணம். 3 குணங்களில் இந்த ராஜசங்கிறது ஏதாவது வம்பிழுத்து விடுறது, போட்டு பார்க்கறது, போட்டு வாங்குறது, தூண்டி விடுறது, இன்சல்ட் பண்றது, ஹர்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடியது இந்த ராஜச குணம். இந்த ராஜச குணம் கெட்டு போறதுக்கு ஆல்கஹால் ஒரு காரணம், நான் வெஜிடேரியன் ஃபுட்டு அடுத்த காரணம். இது 2 மேஜர் காரணம், மற்றதெல்லாம் சின்ன சின்னது. ஸோ சண்டைகளை தூண்டும் குணம் எது? அதுலேயே 3 குணத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த குணம் சண்டையை தூண்டும், இது சோம்பலை கொடுக்கும், இது நல்ல எண்ணத்தை கொடுக்கும்னு ஒரு குணத்துக்கு சொல்லியிருக்கிறோம். கேள்வி தேர்வுங்கிறதுனால ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்கோம். ஸோ சண்டையை தூண்டுறது ராஜசம் அப்படின்னா சண்டையை தூண்டாத குணம் என்ன? சாத்வீகம். நீங்க சாத்வீகமா இருக்கீங்களா? சாத்வீகமா இருக்கணும்னா என்ன உணவு சாப்பிடணும்? சாத்வீக உணவு சாப்பிடணும்.
நேற்று முந்தானால ஒரு மாணவர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, ஐயா பஞ்சபுராணம் பாடணும்னு சொல்றீங்க, நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டா இன்னைக்கு பாடலாமா? என்ன பண்றது? கடல்ல அலை கொஞ்சம் பின்னாடி குளிக்கிறதுனா எப்போ குளிக்கிறது இல்லையா? நான்வெஜ்ஜு சாப்பிட்டாச்சு, சாயங்காலம் 6 மணி ஆச்சு, பஞ்சபுராணம் பாடணும்னு எண்ணம் வருது, பாடிட வேண்டியதுதான். பாடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு பதில் கொடுத்துருந்தாங்க, நீங்களே அப்படி சொல்லலாமா, பாடக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல நீ பாடு, பாடினதுக்கு அப்புறம் நான் வெஜிடேரியன் வேண்டான்னு கூட உனக்கு தோணலாம். இப்போ நீ நான் வெஜிடேரியன்லாம் நிறுத்திட்டு வந்து தான் பதி பசு பாசம் படிக்கிறதுனா நீ எப்போ படிப்ப? படிக்க மாட்டேன். அதுக்கு தான் அந்த வகுப்புக்கு யாரும் வர்றது கிடையாது. சைவ சித்தாந்தம்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சைவம்னா சைவ சாப்பாடுன்னு நினச்சிக்கிறாங்க. அது வேண்டாம். எதை வேணாலும் இழக்கலாம், சிவனையே ஒதுக்கி வைக்கலாம், கரியை ஒதுக்கி வைக்க முடியாது நம்மளால. சரி, மூளை ஓய்வு பெற உதவும் காற்று எது? மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு காற்று பேர் கிருகரன். கிருகரன் கொட்டாய் வருஷம் வகுப்பு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு சில அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மைண்டுக்கு ரெஸ்ட்டு வேணும். அதனால இந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னா, மைண்ட் ஒர்க் பண்ணுற ஸ்பீடை அது குறைக்கும். மற்ற இதுலேருந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிலேருந்து நம்மளை வெளியில் இழுத்துக்கிட்டு வரும், மற்றவங்களுக்கு அதை வெளிப்படுத்தும். இவருக்கு கொட்டாய் விடுறாரு அப்படிங்கிறது. இவ்வளவையும் இந்த கிருகரன் அப்படிங்கிற ஒரு வாயு செய்து. சரி, பாவம் செய்ய கூச்சப்படும் குணம் எது? சாத்வீகம். இப்போ 2 குணத்தை பற்றி 2 கேள்வி கேட்டிருக்கிறோம். முதல் குணத்தில் என்ன கேட்டிருந்தோம்? சண்டையை தூண்டுற குணம் ராஜச குணம், நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற குணம். இன்னொரு குணம் பாவம் செய்யறதுக்கு கூச்சப்படுறது. வேண்டாம்ப்பா, அப்படித்தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லையா, அப்படியா நமக்கு இருக்கிறது போதுயா, என்ன அப்படி சம்பாதிச்சு என்ன இன்னும் 2 வீடு கட்டுவோம், எல்லா வீட்லையுமா படுத்துக்க போகிறோம், படுக்கிறது ஒரு பெட்டு தான், புதைக்கிறது 6 அடி தான், எரிச்சா அது கூட கிடையாது, அப்புறம் இதுக்கு 24 வீடு, அதை சேர்க்குறேன்னு சொல்லி பாவத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு போகிறோம். அப்படின்னு இது நல்லது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சு இது வேண்டாம், இதுதான் நமக்கு தேவை, இந்த மாயை உலகம் வேண்டாம், சிவன் தான் வேணும் அப்படின்னு காமிக்கிறது இந்த சாத்வீக குணம். சாத்வீக குணம் உள்ளவங்க என்ன சாப்பிடுவாங்க? வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சரி, மோதிர விரல் எந்த பூதத்தை குறிக்கிறது? இந்த 5 பூதங்களையும் சொன்னவங்க ஒரு விரலையும் ஒரு பூதத்துக்கு அடையாளமாக வைக்கிறாங்க. மோதிர விரல் எதை குறிக்கிறதுனா நிலம் என்கின்ற பூதத்தை குறிக்கிறது. யாசித்தல் செய்ய தூண்டும் குணம் எது? யாசித்தல்னா பிச்சை எடுக்கிறதுன்னு வச்சுக்கலாம். கொச்சையா சொல்லப்போனால் பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்கிறதுன்னு இல்லை, மற்றவன்ட்ட ஓசி கேட்குறது, கொஞ்சம் அது கொடுங்க, அது ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா கையை நீட்டி ஒன்று வாங்குறது, அப்புறம் ஏதாவது நமக்கு கிடைக்காதான்னு பார்க்குறது. அதுபோல் தனக்கு நாட் டிசர்விங், நமக்கு வர வேண்டியது இல்லை, இருந்தாலும் ஒரு சபலத்தில் அதை நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறது, அது யாசித்தல். இதை செய்யறதுக்கு இதை தூண்டுகின்ற குணம் எது? தாமச குணம். தாமச குணம்னா என்ன? இந்த நான்வெஜ்ஜுன்னு கிடையாது, வெஜிடேரியன் கிடையாது, இன்பிட்வீன் சாண்ட்விச் சாப்பிட்றது, நிறைய சாண்ட்விட்சு, என்ன சொல்கிறது, டின் ஃபுட்ஸு, பஃப்பு, அது மாதிரி சாப்பிட்றது, கேன் ஃபுட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த ஐட்டம்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தாமசத்தை கொடுக்கும். சோம்பேறியாக இருப்பாங்க, டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, நல்ல விஷயத்த ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. சைவ சித்தாந்தம் படிக்கலான்னா இப்போல்லாம் முடியாதுப்பா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஏற்கனவே தாமச குணம் இருக்குன்னு அர்த்தம். அதான் தாமதம் பண்ணுது. தாமச குணம் என்ன பண்ணும்? தாமசம் பண்ணும். சாத்வீகம் என்ன பண்ணும்? சத்வீகம் ஆகும், சத்தியத்தை காமிக்கும் நமக்கு. தசவாயுக்களால் ஏற்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய உதவுவது எது? முத்திரைகள். முத்திரைகளை கொண்டு, விரல்ல முத்திரைகளை வச்சுக்கிட்டு நம்ம வாயுக்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 விரலையும் இப்படி வச்சா என்ன ஆகும்? தட்சிணாமூர்த்தி இப்படி வச்சிருக்கிறாரு, என்ன அர்த்தம்? இப்படி ஏன் வச்சிருக்காரு? இப்படி வச்சுக்கலாமே, இப்படி வச்சுக்கலாமே, இல்லை இப்படி வச்சுக்கலாமே. ஸோ இது இங்கே சுவிட்சஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே பஞ்சபூதம் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களை ஒரு பூதத்துக்கு இன்னொரு பூதத்துக்கு கட்டுப்படுத்தும் போது இந்த நரம்புகளை இந்த இடத்துல இப்படி தொடும்போது அதுக்கு உண்டான, இப்போ எப்படி ஃபேன் சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுது, லைட் சுவிட்சை போட்டால் லைட் ஒர்க் ஆகுது. சுவிட்ச் 2ம் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷன் வேறு. நான் இங்கே தானே போடுறேன், அங்கே எப்படி ஓடுதுன்னா இங்கே போட்டிருக்கிறதுக்கு ஒரு வயர் இழுத்துருக்குறாங்க முன்னாடி, அதனால அங்கே ஓடுது. ஓகே, அதுபோல் நமக்கு கண்ணுக்கு தெரியாத வயர்கள் இழுக்கப்பட்டிருக்கு, அது ஒரு சயின்ஸ். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சுவிட்சை போட்டாலே இங்கே காது நல்லா கேட்கறதுக்கு வழி இருக்குது.
அக்யூ ப்ரெஷர் என்று சொல்லுவார்கள். இந்த இடத்துல அழுத்தினாக்க காதுக்கு நல்லது, இங்கே அழுத்தினா கண்ணுக்கு நல்லது, இங்கே அழுத்தினாக்க கிட்னிக்கு நல்லது. இது அக்யூ ப்ரெஷர். அக்யூ பஞ்சர் டெக்னிக் இருக்குது. இங்கே பஞ்சர் பண்ணா இது, இங்கே பண்ணான் இருக்கு. நிறைய நமக்கு அருளாளர்கள் நிறைய வழிகளை கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று முத்திரை. நம்ம பாடத்தில் அந்த முத்திரையை எலாபரேட்டாக படிக்கணும். சைவ சித்தாந்த சிலபஸில் முத்திரை நடத்துனாங்கன்னு சொன்னால் என்னோட ஆசிரியரே கோச்சுக்குவார். நீ எப்படி அதெல்லாம் நடத்தலாம், அவனுக்கு எங்கே சொல்லியிருக்கு சைவ சித்தாந்தத்தில், மெய்கண்டார் என்ன சொல்லியிருக்காரு முத்திரையை பற்றி அப்படிலாம் கேட்பாங்க. மெய்கண்டார் போவோம், மெய்கண்டார் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூச்சு விடுறதுக்கு கற்றுக்குவோம், சாப்பிட கற்றுக்குவோம், தூங்க கற்றுக்குவோம், பேச கற்றுக்குவோம், நல்லது பேச கற்றுக்குவோம். அப்புறமா தான் மெய்கண்டாரை உண்மையாக நம்ம உணர முடியும். அந்த அளவில் இந்த மூன்றாவது கேள்வித்தாள் இத்துடன் நிறைவாகிறது. அடுத்த கேள்வித்தாளை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரத்துக்கு 2 கேள்வித்தாள் தான். கேள்வி 2, ஆனால் சிலபஸ் நிறைய. இப்போ இந்த ஏரியா கூட சிலபஸ் நிறையா தான் நம்ம பார்த்தது. என்னென்னவெல்லாம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. நம்ம தத்துவங்கள் 36 பார்க்குறோம், அதுலேருந்து தாத்விகங்களாக பிரிகிறத பார்க்குறோம், பஞ்சபூதங்கள் பார்க்குறோம். அதுபோல் உடம்புலையும் பஞ்சபூதங்கள் இருக்குது. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்குது. அண்டத்தில் என்ன இருக்குது, காற்று இருக்குது. உடம்புல என்ன இருக்குது, காற்று இருக்குது. அண்டத்தில் என்ன இருக்குது, நெருப்பு இருக்குது. உடம்புல என்ன இருக்குது, நெருப்பு இருக்குது. அண்டத்தில் என்ன இருக்குது, நீர் இருக்குது. உடம்புல என்ன இருக்குது, நீர் இருக்குது. அண்டத்தில் என்ன இருக்குது, நிலம் இருக்குது. உடம்புல என்ன இருக்குது, நிலம் இருக்குது. அண்டத்தில் என்ன இருக்குது, ஆகாயம் இருக்குது. உடம்புல என்ன இருக்குது, ஆகாயம் இருக்குது. ஆகாயம்னா என்ன, ஸ்பேஸ். ஸ்பேஸ் இருந்தால் இதுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, இதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, இதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. அப்படி எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு போனால் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, செல்லுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே சிவம் இருக்குது. அதனால ஸ்பேஸ் இல்லாத இடமே கிடையாது. ஸ்பேஸுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸ்பேஸுக்குள்ளே தான் பொருள்கள் இருக்குது. வியாபகம் வியாபியம் என்று சொல்வார்கள். சிவபெருமானுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம், நமக்குள்ளேயும் சிவபெருமான் இருப்பார். அது எப்படி? சிவபெருமானுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா அப்போ அவர் பெரியவர்னு தானே அர்த்தம். அப்புறம் நமக்குள்ள எப்படி சிவபெருமான் வர முடியும்? ஸோ அதுதான் சிவபெருமானுடைய இயல்பு. அவர் ஏகன் அநேகன், ஒருவனாகவும் இருப்பார், அநேகனாகவும் இருப்பார். கடவுள் அவர், கடந்தும் இருப்பார், உள்ளும் இருப்பார். இது போல இந்த அடிப்படையில் நான் இப்போ தெரிந்து கொண்டது ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பாடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது முக்கியமாக. இந்த தத்துவங்கள் எல்லாம் அப்புறம் விட்டுப்போம். தத்துவங்கள்லாம் எதுக்கு, 36 தத்துவம் புரியல, 36 தத்துவம் புரியல, இன்னைக்கு கூட இந்த கிளாஸ்ல எனக்கு புரியல அப்படிலாம் கவலைப்படாதீங்க. உயிர் அழுக்கா இருக்கு, அந்த அழுக்கை நீக்குவதற்கு எதையோ சேர்க்கிறார் இறைவன். இந்த சேர்க்கிற பொருளெல்லாம் என்ன பண்ண போது, ஒரு நாள் இந்த அழுக்கை நீக்கி அதோட அதுவும் நீங்கிடும். ஷர்ட் அழுக்கா இருக்கு, எனக்கு இந்த ஷர்ட்ல அழுக்கு இருக்கு, இதை நீக்கிறதுக்காக நான் ஏதாவது ஏரியல் ரின்னு சோப் பவுடர் போடுவேன், அது போயிடுச்சா பார்ப்பேன், அப்புறம் ரின்ஸ் பண்ணி பார்ப்பேன், போகலைன்னா இன்னொரு தடவை போட்டு ப்ரஷ் பண்ணி பார்ப்பேன், சோக் பண்ணி பார்ப்பேன், எதையோ பண்ணி அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். அழுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப சோப் போடுவேன். அழுக்கை போக்குவதற்காகத்தான் இந்த சோப். அதுபோல இந்த உயிரில் பதிந்திருக்கின்ற அழுக்கை எடுப்பதற்காகத்தான் இந்த சோப்பாகிய இந்த உடலை இணைத்தார்னு பார்த்தோம். இப்போ உயிர் ஏற்கனவே இருந்தது, உடலை இறைவன் கொடுத்தார். உயிர் அதோட இயல்போடு அது இருந்தது. இந்த மாயையை கூட்டி உடலை கூட்டுகிறார். தனு கரண புவன போகம் என்று சொல்கின்றோம். உடல் கருவிகள், ஒரு உலகம், அதை அனுபவிக்கிறதெல்லாம் கொடுக்குறார். அதுன்னு முதல்ல பாடத்தில் பார்க்குறோம். அடுத்த பாடத்தில் இந்த உடல்னு சொன்னமே அதுலேயே 5 அடுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் அதுக்குள்ளே ஆன்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது 5 இடத்துல நிற்கும் அப்படின்னு பார்க்குறோம். முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கும், தூக்கம் வந்தால் இங்கே இருக்கும், ஆழ்ந்து தூங்குனா இங்கே இருக்கும், ரொம்ப ஒரு அன்கான்ஷியஸாக இருந்தால் இங்கே இருக்கும், அதுக்கப்புறமா கோமா ஸ்டேஜில் இருந்தாக்க கீழே இருக்கும் அப்படின்னு அதை படிக்கிறோம். அப்புறம் காத்துக்கள் எத்தனை வகைப்படும் படிக்கிறோம். நிறைய எவ்வளோ பெரிய பாடத்தை நம்ம எளிமையாக படிக்கிறோம். ஸோ இந்த சைவ சித்தாந்த சுடர் பேட்ச் 2 மாணவர்களுக்காகத்தான் இந்த வகுப்பு எடுக்கிறோம். பேட்ச் 3 மாணவர்கள் உடனடியாக இன்னும் சேராதவங்க இதை முறைப்படி கற்றுக்கொள்வது. டிரைவிங் நம்மளாக கற்றுக்கலாம், முறைப்படி அந்த என்ன ரூல்ஸு, வலது பக்கம் திரும்பணும்னா என்ன பண்ணணும் அப்படி கற்றுக்கொண்டு பட்டம் வாங்குவதற்கு இந்த பேட்ச் 3யோட அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. 5ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே எல்லாருமே இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா இதை பாடத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம், இணைஞ்சிருக்கிறதுக்காகவாவது படிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும், அடப்பப்பா அப்புறம் படிச்சுக்கலாம், வேலை இருக்குது அப்படின்னு தோணிடும். இதுன்னா அடுத்த தேர்வு எழுதணும் 100 மார்க் வாங்கிடும், 85 வாங்கிட்டோம் 95 வாங்கணும் அப்படின்னு படிக்க வச்சிரும் நம்மளை. அது நீங்கள் வெற்றி அடைந்தால் உங்களுக்கு சைவ சித்தாந்த சுடர் என்ற பட்டத்தையும் வழங்குகின்றோம். இன்னைக்கு உலக அளவில் அந்த பட்டம் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பட்டம். அது சாதாரணமாக அது கிடைக்காது. உலகத்திலே இது வரைக்கும் 300 பேர் தான் வாங்கியிருக்கிறாங்கன்னா பாருங்களேன்.
அந்த பட்டத்தை நீங்களும் வாங்கலாம், எளிமையாக வாங்கலாம். இப்போ படித்த பாடமெல்லாம் என்ன கஷ்டமா? ஈஸி தானே. இதை படித்தாலே வாங்கிடலாம். அனைவரையும் வாழ்த்தி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க